சிவாய நம்ம இன்னைக்கு அடியனுக்கு அம்மா புஷ்பம்மா அவர்கள் எனக்கு உத்தரவு வழங்கணும் சுவாமி. சிவாய நம்ம புஷ்பம்மா அடியன் உத்தரவு வழங்க. திருவடி வணக்கம் சிவா. ஆரம்பிக்கலாம் சிவா. சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிவழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிவழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மேலும் மாணிக்க வாசுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் ஒளி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இக்குழுமத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. சொக்கநாத வெண்பா. வாக்கிலுரை பொய்யே மனம் நினைப்பதுவும் கவடே, ஆக்கை தினம் செய்வதகிர்த்தியமே நோக்கில் திருவிதமும், இப்படி நீ செய்வித்தால் முத்தி தருவிதமென் சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநா. சொக்கநாதனுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருச்சாளல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் 19வது பதிகத்தை நாம் சிந்திப்பதற்கு இன்னைக்கு பெருமான் நமக்கு ஒரு பெரிய ஒரு அருள் செய்திருக்காரு. இன்றைய தினம் திருச்சாளல் அப்படிங்கிற 19வது பாடல் ரொம்ப அருமையான ஒரு செய்தியை நமக்கு தரப்போகுது. அது அடியார்கள் எல்லாம் இன்னைக்கு கேட்டு இன்புறணும் அப்படின்னு சொல்லி அடியன் திருவடி வணங்கிக்கிறேன். இந்த திருச்சாளல் என்பது எதை தருகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருச்சாளல் என்பது பதிமுதன்மையை பறைசாற்றியது. இறைவனுடைய பொருள்களுடைய புகழ்களை எல்லாம் சொன்னது. இறைவனுடைய பொருட்களுடைய புகழ்களை எல்லாம் சொன்னது. இறைவனிடம் சிவனுடைய காருண்யம், அவனுடைய கருணையை வெளிப்படுத்தியது என்று இதற்கு பலவிதமாக நுண்குறிப்புகளை நம்மளுடைய சான்றுகள் நிறைய கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளுடைய மணிவாசக பெருமான் எதுக்கும் தலைப்பு வைக்கல. தலைப்பு வைக்க கூட அவளுக்கு நேரம் கிடையாது. அவர் வந்தம்மா படிச்சம்மா போனமான் இருந்தாரு. கடைசியில நம்மளுடைய அப்பன் தான் நீ ஏன் மனசுக்குள்ள படிக்கிறியே, எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்லி தன்னுடைய திருக்கலங்களாலே எழுதி வாங்கி கொண்டார் அப்படின்றது நம்மளுக்கு வரலாறு, அதெல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த திருச்சாளல் அப்படிங்கிற பதிகத்துல கிடைக்கக்கூடிய அந்த சான்று, இப்போ எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ விஷயங்கள் இப்ப திருமுறைகள் இருந்தாலும் இந்த திருச்சாளல் தருகின்ற ஒரு செய்தி எனக்கு தெரிஞ்சு மற்ற திருமுறைகள்ல இந்த செய்திகள் எல்லாம் கொஞ்சம் காணும். ஜென்ரலா பேசிட்டு போறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இறைவன் தலையில கங்கை சூடி இருக்கான், அவன் கழுத்துல நீலகண்டம் இருக்கு, அவன் நெற்றியில திருநீர் அணிஞ்சிருக்கான், கையில திரிசூலம் வச்சிருக்கான், சுடுகாட்டையே தன் கோயிலாக கொண்டிருக்கான், கோவனத்தையே தன் ஆடையாக கொண்டிருக்கான், புலித்தோலையும் தன்னுடைய ஆடையாக கொண்டிருக்கக்கூடிய பெருமான். அவன் எல்லாரையும் சலந்தரனுக்கு சலந்தரனை அழித்து செய்த அந்த ஆழி சக்கரத்தை திருமாலுக்கு கொடுத்தவன். அவன் தேவர்களுடைய குறை தீர்ப்பதற்காக ஆலம் உண்டவன். அவன் அன்னை பராசக்தியை வேள்வி செய்து மனம் முடித்தவன். இப்படி
அதே போல ஆடும்போது ஒரு பெண்ணை தன் அருகிலே அமர்த்தி கொண்டு ஆடுபவன். இப்படி எல்லாம் சிவபெருமானுக்கு பல இலக்கணங்கள் சொன்னாலும் அது எதுக்காக அப்படிங்கிற செய்திய இந்த 19 பாடல்கள்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 19 பாடல்கள்லையும் நமக்கு விளங்க முடியாத செய்திகள் எல்லாம், புதிரான செய்திகள் எல்லாம் மணிவாசகர் புட்டு புட்டு வைக்கிறார். நமக்கு இந்த செய்தியை இந்த மணிவாசகர் சொல்லல அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். யாராவது கேள்வி கேட்டா, உங்க ஐயா எதுக்குயா இதுல இருக்காரு, உங்க ஐயா எதுக்குயா சுடுகாட்டுல இருக்க, உங்க ஐயா எதுக்கு நெத்தில திருநீர் பூசுறாரு, எதுக்குயா ஒரு பெண்பால் உகந்தாடுறாரு, எதுக்காக எத்தனையோ புறவியான குதிரை இருக்கு, யானை இருக்கு, நிறைய வாகனங்கள் இருந்தாலும் ஏன் இந்த ரிஷப வாகனத்துல இடப வாகனத்துல ஏன் உங்க ஐயா வர்றாரு, உங்க ஐயா கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எல்லாரும் நல்லதை எடுத்துக்குவாங்கன்னு பார்த்தா இவர் எல்லாத்துக்கும் நல்லதை கொடுத்துட்டு இவர் என்னன்னா விஷத்தை எடுத்து குடிக்கிறாரு. இப்படின்னு பல கேள்விகளுக்கு மிகச்சிறந்த விடையாக அமைவதுதான் இந்த திருச்சாளர். திருச்சாளர் மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் யாராவது கேள்வி கேட்டா கொஞ்சம் தடுமாற வேண்டிய சூழல் நமக்கு இருக்கும். அந்த தடுமாற்றமே இல்லாம இன்னைக்கு பெருமான் நமக்கு சொல்லுவார். இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தி அம்பரமாம் புள்ளித்தோல் ஆளாளமார் அமுதம் அப்படிங்கிற பாடல்ல அவ்வளவு அருமையான கருத்துக்கள் இருக்கு. அதை பார்க்கலாம், படிக்கலாமா? முதல்ல பாட்டை படிச்சுட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கொஞ்சமா போயிட்டு நம்ம பார்க்கலாம். 19வது பாடல் வாசிக்கலாம். அம்மா பாடலாம். மதிலாமா இருக்கீங்களா? அம்மா பார்த்த மாதிரி ஞாபகம். இருக்காங்க ஐயா, ஆனா கொஞ்சம் வெளியில இருக்கேன். சரிங்க சாமி, சரிங்க சாமி, சரிங்க சாமி, நல்லதுங்க. நீங்க கேளுங்க சாமி, கேளுங்க. சரி, மற்ற அடியார்களுக்கு வாய்ப்பு, மற்ற அடியார்கள் பாடலாம். அம்பரமாம் புள்ளித்தோல் அல்லியம்மா பாடுறீங்களா? அம்மா பாடு, அல்லியம்மா அம்பரமாம் புள்ளித்தோல். திருச்சிற்றம்பலம். அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் நாரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய இயம்பேடி எம்பெருமான் ஏதுடு தங்கு ஏதமுது செய்திடினும் தம்பெருமை தானறியா தன்மயன்கான் தாழலோ தம்பெருமை தானறியா தன்மயன்கான் தாழலோ. அருமை அருமை அருமை, மகிழ்ச்சி. தாமணி அம்மா காரணம் எடுத்திருக்காங்க. அம்மாவுக்கு வாய்ப்பு. சுவாமி சொல்லுங்க சிவா. கரம் எடுத்திருந்தீங்க, பாடுறீங்களா சுவாமி? நீங்க சொல்லுங்க சிவா, எந்த பாடல் பாடணும் சொல்லுங்க சிவா. திருச்சாளர்ல 19வது பாடல். திருச்சாளர்ல 19வது பாடல் அம்பரமாம் புள்ளித்தோல். வந்துட்டேங்க ஐயா. சிவா ஒரே நிமிஷம் ஐயா. 19வது தான் நீங்க திருச்சாளர். ஆமா ஆமா ஆமா, 19வது பாடல் 12வது பதிகம் திருச்சாளர். வந்துட்டேங்க, எடுத்துட்டேங்க ஐயா. மெதுவாடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது வரைக்கும் மகேஷ் ஐயா நீங்க விண்ணப்பம் செய்யுங்க. மெதுவாடுங்க சுவாமி, ஒண்ணும் இல்ல. மகேஷ் அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய இயம்பேடி எம்பெருமான் ஏதொடு தங்கு ஏதமுது செய்திடி தம்பெருமை தானறியா தன்மயன்கான் சாழலோ. நன்றி நன்றி மகேஷ் ஐயா. சுவாமி அவங்களோட நிறைவு செய்றோம் விண்ணப்பம். சிவா. அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய ஏம்பேடி எனக்கரிய ஏம்பேடி எம்பெருமான் ஏதொடுத்து அங்கேது அழுது செய்திடணும் தம்பெருமை தானறியா தன்மையன்கான் சாழலோ தன்மையன்கான் சாழலோ. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அம்பரமாம் புள்ளித்தோல் ஆளாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய இயம்பேடி எனக்கரிய இயம்பேடி எம்பெருமான் ஏதொடுத்து அங்கேது அமுது செய்திடனும் தம்பெருமை தானறியா தன்மயன்கான் சாழலோ தன்மயன்கான் சாழலோ.
ஆஹா, எத்தனை அழகு! இந்த ஒரு பாட்டுக்கு மதுரையே எழுதி கொடுக்கலாம். அந்த படத்தை, அந்த திருவிளையாடல் படத்தை சொன்னாங்க, ஒரு பாட்டுக்கு மதுரையே எழுதி கொடுக்கலான்ற மாதிரி, இந்த ஒரு பாட்டுக்கு உலகத்தையே எழுதி கொடுக்கலாம், அந்த மாதிரியான பாடல். அதாவது நம்மளும் கத்துக்க வேண்டிய பாடல், நமக்கும் விஷயங்கள். இப்ப நான் என்ன உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நாம எல்லாரும் 19வது பாட்டு வர்றப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஓரல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்றேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? 19வது பாட்டு வர்றப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஓரல் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? டீச்சர் திடீர்னு தான் டெஸ்ட் வைக்கணும். ஏற்கனவே டெஸ்ட் வச்சா ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பீங்க. ப்ரிப்பேரே ஆகாம நீங்க ஆன்சர் பண்ணாதான் அந்த டெஸ்ட்ல ஒழுங்கா நடத்திருக்கோமா நம்ம பார்க்கலாம். சரி, அப்போ இப்போ ஒண்ணுமே கிடையாது, சில கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு ரொம்ப அழுத்த திருத்தமான, ரொம்ப நீட்டின் விளக்கி சொல்ல வேணாம். நான் கேட்கறவங்க மட்டும் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இது வந்து கொஸ்டின் செஷன் தானே, இது வந்து ஓரல் டெஸ்ட் தானே. அப்ப எல்லாரும் முதல்ல ஆன் பண்ண வீடியோ அவைலபிளா இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கலாம்னு அர்த்தம். உடனே டக்கு டக்குன்னு வீடியோ ஆஃப் பண்ணிடுவீங்களா எல்லாரும்? வீடியோல இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம். எனக்கு மகிழ்ச்சி, கலாவதி அம்மா தெரியுறாங்க, புஷ்பா அம்மா, சுசிலா அம்மா தெரியுறாங்க, மகேஷ் ஐயா தெரியுறாங்க, மதில்லா அம்மா தெரியுறாங்க, கவிதா அம்மா, சரஸ்வதி அம்மா தெரியுறாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரஸ்வதி குருசாமி அம்மா, ஐயா மாரிமுத்து கண்ணன் ஐயா வீட்டுல எனக்கு தெரியுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. விமலா தேவி அம்மா, பரவாயில்லைங்க, தைரியமா எங்க ஆளுங்க வர்றாங்க பாருங்க. என்னையா நீ கேள்வி வைக்கிறது, நாங்க பதில் சொல்றேங்க, என்னையா நீ பெரிய கேள்வி வைக்கிறது அப்படின்னு சொல்லி லோகன் ஐயா தெரியுறாங்க. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. சித்ரா அம்மா தெரியுறாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சியா. சரி, ஓகே. எனக்கு மித்தவங்க எல்லாம் வந்து அப்ப நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்ப முதல் கேள்வி என்ன, சிம்பிளா சொல்லணும், ரொம்ப அழுத்த நிறுத்தமா சொல்லணும். அதாவது சிவபெருமான் எதற்காக திருநீரு அணிகின்றான்? அதுதான் முதல் கேள்வி. அவன் எதுக்கு திருநீர் அணிகின்றான்? தெரிஞ்சவங்க கையில வைத்தலாம். ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், இதெல்லாம் சொல்லி கொடுத்து டெஸ்ட் வைக்கணும்ல, அதனாலதான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டோம், அதனாலதான் கேட்கிறோம். பதில் சொல்லலாம். கலாவதி அம்மா நீங்க பதில் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். நம்ம திருவடி வணக்கம் ஐயா, அனைத்தடியார்களும் திருவடி வணக்கம். நம்ம கடைசியா சங்கார காலத்துல எல்லாமே உலகமே பொடி சாம்பல் பொடியாதான் போகுது. அதனாலதான் அவரு திருநீர் அணிஞ்சின்னு இருக்காரு. எந்த நேரமும் சுடுகாட்டிலேயே இருக்கிறவரு, அதனால பூசின்னு இருக்காரு திருநீரை. சிவாய் நம்ம ஐயா, எந்த பொருள் அழிச்சாலும் அது வந்து கடைசியா திருநீராக தான் இருக்குதுங்க ஐயா. அதுக்காக அந்த உணர்த்தற்காக திருநீர் இட்டுக்கிறாருங்க ஐயா. எந்த பொருள் சிறப்புங்க சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி. மியூட் பண்ணிக்கலாம். கேள்வி கேட்கற என்ன கேக்குறாங்கன்னா, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க எல்லாத்துக்கும்? என்ன கேள்வினா, நாமெல்லாம் போய் திருநீர் பூசணும்னா கோவில்ல தானே போய் கோவில் திருநீர் எடுப்போம் இல்லைங்க. இவன் எந்த கோவில போய் திருநீர் எடுக்கிறான்? இவன் எந்த சுடுகாட்டுல போய் திருநீர் எடுக்கிறான்? சுடலை பொடி பூசுறான் அப்படின்னு கேட்டா, கேள்வி என்னன்னா, இவன் திருநீர் பூசுறது கிடையாது. நல்லா கவனிக்கணும். சிவபெருமான் திருநீர் பூசுற கிடையாது. எப்படி நமக்கு முன்னாடி சொக்கப்பனை தெரியுங்களா? சொக்கப்பனை கேள்விப்பட்டீங்களா? சொக்கப்பனைன்னு போட்டு பனை மரத்தை நிறைய வச்சு எரிப்பாங்க இல்லையா? அப்படி எரிக்கும் போது சடசடன்னு எரியும். அது சுத்தி இருக்கிறவங்க மேல என்ன படியும்? அந்த சாம்பல் மேல படியும். பாத்தீங்களா? அங்க சுத்தி நின்னா அவங்க மேல எல்லாரு மேலேயும் சாம்பல் படியும் இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகமே சொக்கப்பனையாகி, உலகமே சம்காரமாகி, அது பொடி பொடியா ஆகும்போது இவன் மேல தூள் தெரிக்கும். அது பூசின மாதிரி தெரியுதே தவிர அவன் ஒண்ணு கையில அள்ளி நெத்தில பூசுற ஆள் கிடையாது. அந்த மாதிரி நம்மள மாதிரி திரிபுரண்டமா பூசல. அவன் எப்படி பூசிருக்கான்னா, அகோரிகள் பூசிருப்பாங்கல்ல, அப்படி மேல பூரா அப்படி பூசிருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் பூசிருக்கான் சிவபெருமான். நாம ஆனா அங்கங்க பால் வெந்நீர் எல்லாம் தெரியுது. அதனால சிவபெருமான் திருநீர் பூசல. அந்த உலகமே சொக்கப்பனையாக கொழுந்து விட்டு எரியும் போது அதாவது சொக்கப்பனைனா சொக்கப்பனை கிடையாது. இந்த உலகமே வந்து தூள் தூளாக அந்த உலகத்தில் உள்ள ஆன்மாக்கள், உயிர்கள், அந்த மாயை எல்லாம் தூள் தூளா போகும்போது அந்த தூள் யாரு மேல ஒட்டிக்கும்? நிக்கிற அவன் ஒருத்தன் தான், அவன் மேலதான் முழு தூளும் ஒட்டிக்கும். அதுதான் அவன் பூசுவது வெந்நீர். இதைத்தான் வந்து என்னது, ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாலலும். எல்லா உயிர்களிடத்தும் இயல்பா இருக்கிறனால எல்லா உயிர்களுடைய சாம்பலும் அவன் மேல வந்து ஒட்டிக்கும். அதுதானே தவிர நாம அள்ளி பூசுறவன் இல்ல. ரைட், கிளியர் ஆயிடுச்சா? ரெண்டாவது பாட்டு இப்ப கேள்வி யாருக்கு கேள்வி கேட்கலாம்? சரி, நான் கேள்வி வந்து நான் யாரு கேட்கணும்? ஜானகி அம்மாவுக்கு கேள்வி கேட்பேன். ஜானகி அம்மாவுக்கு என்ன கேள்வினா, சிவபெருமான் கோவணத்தை ஆடையாக அணிகின்றான் எதற்காக? பதில் தெரியலடா பாசன்னு சொல்லிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பதில் தெரியல பயப்பட வேணாம், பாசன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இது என்னடா அது, ஸ்கூலுக்கே நாங்க வந்து போய் வாத்தியார் கேள்வி கேட்கிறான் தான் நாங்க இங்கே வந்தா
படுபாவி இங்கேயும் வந்து கேள்வி கேட்டு எங்களை சாகடிக்கிறியடா அங்க இருந்தாலும் எனக்கு இது வந்து கேள்வி என்னுடைய கடமை இல்லை. சரி பாஸ் அம்மா ஐயா ஐயா தன்னையே கோவணமா சாத்தினால் சாதனம் மாதிரி அவர் அதனால் அப்படியே தன்னையே சாத்திருக்காருயா கோவணமாட்டி. எது தன்னை சாத்திருக்கான்? எதை சாத்திருக்கான்? தன்னையே சாத்திருக்கான்னா எதை தன்னை? அதாவது சிவபெருமானையே சாத்திக்கிட்டானா? நமக்கு வந்து நமக்கு அது போதும். ஒரு சான் உடம்புக்கு அந்த உடம்புக்கு நமக்கு அந்த துணி போதும் அப்படின்னு ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாதிரி. இல்ல 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 கோலமாதமா இல்ல 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 இல்ல. யார் சொல்றாங்க? இப்ப பதில் சொல்லிடலாமா? இங்க பாருங்க, புரிதல் என்னன்னா, இவன் திகம்பரன் யாரு? சிவபெருமான் யாரு? திகம்பரன். திகம்பரன் என்னது? திசைகளையே ஆடைகளாக உடையவன். அதாவது நிர்வாணிங்கிறது தான் நம்ம சூசகமா சொல்றோம். அவன் உடம்புல ஒரு துணியும் கிடையாது. குழந்தை பிறக்கும் போது துணியோட பிறக்குமா? குழந்தை பிறக்கும் போது துணியோட பிறக்குமான்னு கேட்டேன். ஏன் துணியோட பிறக்காதுன்னா அது அறிவு பொருள். அது அறிவு பொருள்கிட்ட இருந்து பிறக்கிறதுனால அதுக்கு சடப்பொருள் தான். உடம்பே சடப்பொருள் தான், அதுக்கு மேல இன்னொரு சடப்பொருள் இருக்காது, அது வேற விஷயம். அது மாதிரி அறிவு பொருள்கிட்ட அறிவு பொருள் மட்டும்தான் இருக்கும், சடப்பொருள் எதுவும் கலந்திருக்காது. சிவபெருமான் எப்படி வருவான்னா திகம்பரனாக அறிவினுடைய வடிவமாக ஞானத்தினுடைய வடிவமாக உடம்புல துணி இல்லாம தான் வர்றான். இந்த 4 வேதம் என்ன பண்ணுது? அப்பான்னு ஓடி போய் இடுப்பை கட்டி பிடிச்சுக்குது. இந்த 4 வேதங்கள் என்ன பண்ணுது? அப்பான்னு ஓடி போய் இடுப்பை கட்டி பிடிச்சுக்குது. இந்த 4 வேதங்களை பாக்குறப்போ அது என்னவா இருக்கான்? கோவனமா இருக்கான். அதை கட்டிருக்க கயிறு இருக்கு இல்லையா, கயிறு, அவன் இடுப்பை கட்டிட்டு இருக்க கயிறு இருக்கு இல்லையா, ஆயக்கலைகள் 64 கலைகளாக இடுப்பு கட்டியிருக்கான். அப்போ அந்த கயிறு ஆயக்கலைகள் 64 அந்த கோவனம் வந்து 4 வேதங்களாவும் இருக்கு. சிவபெருமானுடைய கோவனம் என்பது 4 வேதத்திற்கு சமம். அப்படி அது மேல இருக்கக்கூடிய அந்த கயிறு வந்து 64 கலைகளுக்கும் சமம். இதை விட பெருசு எது? 4 வேதங்களை விட பெரியது எது சாமி? சிவபெருமான் தான் சாமி, சிவபெருமான் தான். இல்ல. நமச்சிவாய். ஆகமம். ஆகமம் இல்ல. பஞ்சாட்சரம் இல்ல. திருமுறைகள் இல்ல. பாத்தீங்களா? மறந்துட்டீங்கல்ல. இப்ப அதுக்காகத்தான் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இல்ல இல்ல ஐயா அந்த கோவணம் ஐயா, அந்த கோவணம் தான். அந்த கோவணத்தை விட சிறந்தது எது? கோவணம் 4 வேதங்கள் 64 கலைகள், அதை விட பெரியது எது அப்படின்னா திருவடிங்க ஐயா. இல்ல 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 எல்லாம் தப்பு பண்ணிட்டீங்க. எல்லாரும் நல்லா எல்லாருக்கும் அவனேதாங்க ஐயா ஈசன். அவன் தான் எல்லாருக்கும் பெரியவன். இல்ல மியூட் பண்ணிக்கலாம். தவறு 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 மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நீங்க இப்ப வந்து பெனல்டி என்னன்னா எல்லாரும் ஆன் பண்ணும். இப்ப பெனல்டி வந்து எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணும். கன்ஃபார்மா தப்பா ஆன்சர் பண்ணல, அதனால பெனல்டி வந்து வீடியோ ஆன் பண்ணி உட்காரணும் எல்லாரும். அப்பதான் நான் சொல்றது கரெக்டா புரியும். நிறைய தடவை சொல்லியிருக்கோம், ஆனா இது உடனே வரல. பாத்தீங்களா? அங்கதான் நிக்கிறோம் நம்ம. என்னன்னா ஆன்சர் சொல்லட்டுமா? என்னன்னா பிரணவம். அம்மா எதுவுமே பேச வேணாம், யாரும் எதுவும் பேச வேணாம். உங்களுடைய கொஸ்டின் செஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாமே தப்பு, எல்லாமே தப்பு. கொஸ்டின் செஷன் முடிஞ்சிருச்சு, யாரும் எதுவும் பேச வேணாம். நான் ஆன்சர் பண்ண போறேன். என்னன்னா இந்த 4 வேதங்களும் பெருமானுடைய கோவனம், அப்படிதானே அம்மாவா இல்லையா? இந்த கோவணத்தை விட சமானமானது பெரியது எதுன்னு கேட்டா அமர்நீதி நாயனாருடைய குடும்பம். அமர்நீதி நாயனாருடைய குடும்பம் என்னாச்சு? பெருமானுடைய கோவணம் கீழே போச்சு, அவர் மேல போனார். மன்னிக்கணும், அவர் கீழே போனாரு, இது மேல போச்சு. அவர் வெயிட்டு தாங்க. பெருமானுடைய கோவணத்துக்கு சமமான ஒரு பொருள் எதுன்னா சிவனை போற்றுகின்ற சிவனடியார் குடும்பம். அமர்நீதி நாயனார் மட்டும் கிடையாது, சிவனை போற்றுகின்ற சிவனடியார் குடும்பம் தான் 4 வேதங்களையும் 64 கலைகளையும் சிவபெருமானையும் தாண்டிய ஒரு பொருள்னா அது சிவபெருமானை போற்றுகின்ற குடும்ப சகிதமாக போற்றுகின்ற குடும்பம். தனியா போற்றுறது எதுக்கு கிடையாது? கோவணத்துக்கு சமம் கிடையாது. கணவன் மனைவி குழந்தை 3 பேரும் சிவனை போற்றி நின்று ஒழுகினால் அவர்கள் யாருக்கு மேல சமம்? 4 வேதங்களையும் 64 கலைகளையும் எல்லாத்தையும் தாண்டி சமம் என்பதை அமர்நீதி நாயனார் புராணம் கோவணத்தை போட்டு கோவணத்துக்கு மேல போய் நின்னார். புரிஞ்சுதுங்களா? அப்போ 4 வேதங்களை காட்டிலும் சிறந்தது எது?
சிவனடியார் குடும்பம் அமர்நீதி நாயர் குடும்பம் கலப்படாது. அமர்நீதி நாயர் கலப்படாது. ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் போயிட்டு அப்படி அமர்நீதி நாயர் குடும்பம் காட்டுறதுதான் என்னது? அமர்நீதி நாயனார் குடும்பம் காட்டுறதுதான் நமக்கு வழி. என்னன்னா சிறந்த சிவனடியார் குடும்பம். ஐயோ இப்படி தெரிஞ்சா எங்க வீட்டுக்காரர் சாமி கும்பிட மாட்டேங்கிறாரு, எங்க வீட்டம்மா சாமி கும்பிட மாட்டேங்குது, என் புள்ள சாமி கும்பிட மாட்டேங்குது, நான் என்னைக்கு நான் இந்த கோவணத்து துணிக்கு சமமா நான் ஆக போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கவலைப்படாதீங்க. யாருமே வரலன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்காரர் வரல, குழந்தைங்க வரல அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. நம்ம திலகவதியார் என்ன பண்ணாங்க? தம்பி எங்க போயிட்டாரு? வேற சமயத்துக்கு போயிட்டாரு, இருந்தாலும் வரணும் 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 டெய்லி சிவபெருமான்கிட்ட விண்ணப்பம் வச்சு 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 வந்த மாதிரி நீங்க கவலையே படாதீங்க. நீங்க சிவபெருமான்கிட்ட விண்ணப்பம் வச்சுட்டே இருங்க. நம்ம எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சிவனடியா ஆகணும், சிவபெருமானை ஒரு நாமத்தை பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க விண்ணப்பம் வச்சீங்கன்னா யாரு கண்டா உங்களை விட 10 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் பேக் வர்றப்போ உங்களை விட 10 மடங்கு பெரியவங்களை கூட அவங்க வரலாம். புரியுதுங்களா? அதனால பயப்படாதீங்க, வருத்தமும் படாதீங்க. குடும்ப சகிதமா சிவபெருமானை போற்றணும்ன்ற அந்த எண்ணத்தை மட்டும் சிவனடியார் சிவபூசையில வச்சுக்கிட்டு இருக்கு. எங்க வீட்டுக்காரர் உன்னை கூப்பிடணும் சாமி, என் புள்ள உன்னை நல்லா கையெடுத்து கூப்பிடணும் சாமி, உன்னை புரிஞ்சுக்கணும் சாமி, வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி சிவபூசையில அது ஒரு அங்கமாக தினமும் வச்சுட்டே இருங்க. அவங்க உங்க கண்ணு முன்னாடி நீங்க என்ன தேவாரம் பாடுறீங்க, நீங்க என்ன திருவாசகம் பாடுறீங்க, நீங்க என்ன சிவபெருமானை உணர்றீங்க, அதை விட 10 மடங்கு உணர்ந்து அவங்க நிற்பாங்க. கவலையே படாது. சரியா? முடிஞ்சு போச்சு. அடுத்து 3வது, இவனுடைய கோவில் சுடுகாடுன்னு சொல்றோம். எதற்காக? கேள்வி நான் கேட்கிறவங்க பதில் சொல்லலாம். இதை டீச்சர் கேட்கிற மாதிரி நீங்க கையை அப்படி தூக்கி காட்டலாம். காமிச்சேன்னா கூட நான் யாரை ஆன்சர் பண்றதுக்கு தயாராக, ஏன்னா நானே கேட்டு பாவம் அவங்க கஷ்டப்படுறதுக்கு நான் ஆன்சர். கோவில் சுடுகாடு சிவபெருமானுக்கு ஏன்? அதுதான் சுத்தமான இடங்க ஐயா. சரி, ஓகே, அருமை. முடிஞ்சது இல்லைங்களா ஐயா? அதுக்காக அங்க சுடுகாட்டுல அந்த உயிர்களுக்கு இதுக்கா இருக்காருங்க ஐயா. ஊழ் காலத்துல இந்த உலகம் அழியும் போது அவன் மட்டும் இருப்பான் சாமி. இந்த உடம்பு மண்ணோட மண்ணா புதஞ்சிடும், அதுக்கு மேல அவன் நிற்பான். அப்ப இந்த உலகமே சுடுகாடுதான், அதுக்கு மேல அவன் இருப்பான் சாமி. எனக்கு இது வரைதான். அருமை அருமை. இதுதான் சரியான. என்னன்னா கோயில் சுடுகாடு என்பது எதை காட்டுகின்றது அப்படின்னா சிவபெருமான் தான் உயர்ந்தவன், அவன் எல்லாரும் அழிஞ்சாலும் அவன் அழிய மாட்டான், அவன் நித்திய பொருள்னு காட்டுவதுதான் கோயில். இல்ல நான் மியூட் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா இந்த பெருமான் திருநீர் பூசுறான்ல, அதை எது காட்டுது? எல்லாம் அழிஞ்சாலும் அவன் நிரந்தரமானவன் காட்டுது. முதலாவது. 2வது, 4 வேதங்களும் அவனுக்கு கோவணம்னு சொல்லி எதை காட்டுது? அவனுக்கு 4 வேதமே அவனுக்கு சின்னதா கோவணம் அப்படின்றப்போ அப்போ அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவன் உயர்ந்தவன் காட்டுது. வேதங்களை காட்டிலும் சிவபெருமான் உயர்ந்தவன் காட்டுது. கோவில் சுடுகாடு என்பது இந்த உலகமே அழிஞ்சாலும் அழியாம நிற்கக்கூடியவன் யாரு? சிவபெருமான். அப்ப அவன் எங்கதான் உட்கார்ந்து இருப்பான்? அழிந்த சுடுகாட்டுலதான் கடைசியா நின்று நிற்பான். அந்த போட்டோ, அந்த ஸ்னாப்பு, அவன் எல்லாம் அணிஞ்சிருக்கிறப்ப உட்கார்ந்து இருந்தான்ல, அந்த ஸ்னாப்பு தான் கோவில் சுடுகாடு அப்படின்னு சொல்றாங்க. ரைட். கொல்புலித்தோல் நல்லாடை, இதை கரெக்டா யார் சொல்றாங்கன்னு பாக்கலாம். புலித்தோல் எல்லாம் நீங்க கரம் ஏத்துங்க, அப்பதான் நான் கேட்கறதுக்கு பதில். ஏன்னா எல்லாரும் கதையை தான் பேசுறப்போ கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். கொல்புலித்தோல் நல்ல ஆடை, அதாவது புலித்தோலை ஆடையாக வைத்திருக்கிறானே பெருமான், அவன் எதுக்காக? பிரேமாமா ஐயா. தக்கன் யாகம் சிவா அந்த தாரகா முனிவர்லாம் தவம் பண்றாங்க இல்லையா, அவங்க சிவபெருமான முன்னிலைப்படுத்தவே இல்லை. முன்னிலைப்படுத்தாம அவங்க மட்டும் அந்த எல்லாமே பெறணும் அப்படின்றதுனால நினைச்சு அவங்க இந்த யாகம் வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த யாகம் வளர்த்தக்குள்ள என்ன, பெருமான் வர்றாரு இல்லையா, அங்க வந்தவங்க எல்லாம் என்ன பண்ண, அந்த பெண்கள்லாம் இவர் பெருமாள் மோகினி வேஷம் கொடுக்கல, அவங்க மயங்கி அவங்க பின்னாலே போயிடுறாங்க. போக்குள்ள பெருமான் என்ன அவங்க என்ன பண்றாங்க, முனிவர்கள்லாம் ஐயோ பெண்கள்லாம் பத்தினி பெண்கள் நினைச்சிட்டு இருந்தோமே, இவங்கெல்லாம் அவங்களோட போறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு
ஒவ்வொரு இதா அனுப்புறாங்க, அவங்க மேல ஏவுறாங்க ஒவ்வொன்னா. புடித்தோலும் மழு இது மாதிரி ஒவ்வொன்னா போகக்குள்ள அவர் பெருமான் என்ன பண்றாரு, அந்த புடித்தோலை எடுத்து அவர் ஆடையை அணிஞ்சுக்கிறாரு, யானையை பிடிச்சி தோலை போட்டுக்கிறாரு, மழுவை கையில அணிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பெருமானுடைய அந்த கையில இருக்கிற அத்தனையும் அவங்க அனுப்புனதாங்க அது. அதனால புடித்தோலை அவர் அணிஞ்சிருக்கிறாரு. சிவாய. இதுல இருந்து நீங்க பெறுகின்ற செய்தி அதுதான் கேக்குறேன். கொள்புலித்தோல் அது தாரகாவனத்துல தாரகாவன ரிஷிகள் ஏவப்பட்ட வேத புலி. அது உயிருள்ள புலி இல்ல, அது உயிருள்ள புலி நம்மள மாதிரி உயிர் இருக்கிறது. அது என்னது, அனிமேட்டட் புலி. அனிமேட்டட் சொல்லுவோம், நம்ம ஊர்ல அனிமேஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வேதத்தினால அனிமேட் பண்ண அனிமேட்டட் புலி. அது தோலைத்தான் உரிச்சுக்கிட்டு இருக்காரு தவிர உயிருள்ள பொருளை கொலை செய்கின்றவன் நம்ம பெருமான் கிடையாது. அது தெரிஞ்சுக்கணும். இந்த கொள்புலித்தோல் நல்ல அடை எதை குறிக்கின்றது, தாற்பயம் என்ன? ஆணவ செருக்குங்க ஐயா. ஐயா, பகையோட வந்தாலும் பெருமான் அத அன்போட ஏத்துக்கிறாங்க ஐயா. இது என்னன்னா வேதத்தை காட்டிலும், ஆமா வேதத்தை தாரகாவனத்து முனிவர்கள் வேதத்தாலேயே எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம்னு நினைச்சாங்க ஐயா. அதுதான் தப்புன்றத உணர்த்ததான் அவரு நம்ம சிவபெருமான் போனாரு. ஆமா, வேத செருக்கை அடக்கியது அந்த வேத புலி. வேத செருக்கு இருக்குல்ல, நான் வேதம் படிச்சா எல்லாமே முக்கியம் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இன்னும் என்ன சொல்றாங்க, நாங்க குடத்துல தண்ணி எடுத்து ஊத்துனாதான் அப்பன் வருவான், இல்லாட்டி வரமாட்டான். நாங்க எல்லாரும் சேர்ந்து வேள்வித்தியில ஆகுதிகள் போட்டாதான் அப்பன் வருவான், நீங்க எல்லாம் பண்ணா வரமாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வேத செருக்குல பேசிட்டு இருக்காங்கல்ல. அந்த வேத செருக்க அப்படி கிழிச்சு புலியா அப்படி இடுப்புல கட்டினா வேதம் என் முன்னாடி என்ன இருக்கும், நான் படைச்ச வேதம் என்ன ஒண்ணும் பண்ணாது, அதனால நீ பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேத செருக்கை அடக்கியது. அப்ப என்ன அர்த்தம், வேதத்தை காட்டிலும் பெரியவன் சிவபெருமான்னு சொல்லக்கூடியது. வேதத்தில் வருகின்ற செருக்கு இருக்கு இல்லையா, வேதத்தை படிச்சுட்டு ஒரு செருக்கு வரும்ல. வேதம்னா ஒண்ணும் கிடையாது, அந்த காலத்தோட யூனிவர்சிட்டி ரேங்கிங் அவ்வளவுதான். அதை படிச்சவரை நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னதுதான் அவங்க சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னது. அடுத்தது இப்ப 4வது கேள்வி, அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை இவங்க மூஞ்சில 4 அப்பு அப்படின்னார்ல சாமி. அயனை தலைய பிச்சுட்டாரு, அனங்கன் அப்படின்னு சொல்லக்கூடியவனை மிதிச்சாரு, அந்தகனை மிதிச்சாரு, சந்திரனை மூஞ்சில வச்சு தேய்ச்சாரு. இதெல்லாம் பண்ணது வீரபத்திரர் தான். வீரபத்திரர் இது எதுக்காக பண்ணாரு, எதுக்காக தான் கூட இருக்கிறவங்களையே போட்டு சுவாமி துவம்சம் பண்ணாரு, அடிச்சாரு. மதிக்காத இடத்துல இவங்க போய் இருந்ததுனால அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஓ அப்படியா? கேள்வி என்னன்னா, சிவபெருமான மதிக்காத, சிவபெருமான வணங்காட்டினா கூட அவன் அருள் செய்வான், அப்படித்தானே? அவனை நீ வணங்காட்டினா கூட அவன் அருள் செய்வான். அப்படி இருக்கிறப்ப சிவபெருமான மதிக்காத இடத்துல போறதுனால இவங்களை பண்ணானா, இவங்களை பண்ணானா அப்படின்னா இல்ல. சிவபெருமான மதிக்காதனா நாத்திகம் பேசுறாங்கல்ல, அவங்களுக்கும் சிவபெருமான் தான் அருள் செஞ்சுட்டு இருக்கான், தெரியுமா தெரியாதா? கடவுள் சிலையை தூக்கி வித்துக்கிட்டு இருக்காங்கல்ல, நடராஜர் சிலையெல்லாம் தூக்கி வித்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் யாரு தான் அருள் செஞ்சுட்டு இருக்கான்? சிவபெருமான் தான் அருள் செஞ்சுட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் சிவபெருமான் தான் அருள். அவன் கருணைக்கு அளவே இல்ல. இவங்களெல்லாம் ஏன் தண்டிச்சான் அப்படின்னா, யார் சொல்றா? யாரு இருக்காது ஐயா? அவங்க எல்லோருக்குள்ளயும் ஒரு ஆணவம் இருந்தது சாமி, அந்த ஆணவத்தை அவர் நீக்கினார், அவ்வளவுதான் சாமி. அவர் யாரையும் கண்டிக்கல, ஆணவத்தை நீக்கினார், இதுதான் சாமி. அருமை அருமை. இப்போ இவர் இருக்காருல்ல, யாரு? பிரம்மனுக்கு 5 தலை இருந்தது, 5வது தலையை கொஞ்சாரு. எதுக்காகன்னா தனக்கு சமமா தலை இருந்துருச்சு, அதனால அவனை முதலே குறைச்சிருவோன்றதுக்காக கொய்யல. சிவபெருமானுடைய என்ன தெரியுமா, தன்னை மாதிரி அவங்களுக்கு கொண்டு வரணும்னு தான் ஆசை. ஒரு டீச்சர், நல்ல டீச்சர் என்ன பண்ணுவா, அப்படி தன்னுடைய அறிவு மாதிரி தன் குழந்தைங்க வரணும்னு தான் ஆசை நினைப்பாரு, அப்படிதானே? அதான நல்ல டீச்சர் காலேஜ், ஆமாவா இல்லையா? நல்ல ஆசிரியர் தனக்கு சமமா, சொல்ல போனா தன்னை விட மேல வரணும். அந்த பையன் 8ஆம் கிளாஸ் டீச்சர் அங்கேயேதான் இருப்பாங்க, இந்த பையன் எங்க இருப்பான்? IAS கலெக்டரா இருப்பான். அதை பார்த்து பெருமைப்படக்கூடியது யாரு? டீச்சர். அந்த மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணுவான், தனக்கு மேல தனக்கு சமமா வரணும்னு தான் நம்ம இவ்வளவு ஆடல் தொழிலே பண்றான். அவன் போய் 5வது தலை தனக்கு சமமா இருக்குன்றதுக்காக பிரம்மன் தலை கிள்ளல. பிரம்மன் என்ன நினைச்சான்னா, சிவபெருமான் மாதிரியே நாம ஆயிட்டமே, அவன மாதிரியே 5 தலை இருக்கே அப்படின்னு செருக்கு வந்தது. சிவபெருமான் மாதிரிதான் ஆகணும். எதுல ஆகணும்? சிவபெருமான் மாதிரி எதுல ஆகணும்? நல்லா கவனிக்கிறேன், எல்லாம் தயவு செய்து கவனிங்க. எல்லாருக்கும் ரொம்ப சிரம் தாழ்ந்து கேட்டுக்கிறேன். நாம சிவமா ஆகணுன்றதுக்காகத்தான் அவன் ஆடுறான். இப்போ பிரம்மன் என்ன நினைச்சா, நாம சிவனுக்கு சமமா இருக்கோமேன்னு நினைச்சான்.
ஆனா ரெண்டும் ஒண்ணுதானே. சிவபெருமான் சிலபஸ் என்ன? தன்னை மாதிரி ஆகணும் தான் சிவபெருமான் சிலபஸ். யாரு நினைச்சா? பிரம்மனும் அதே மாதிரிதான் நினைச்சான். நம்ம சிவபெருமான் மாதிரி இருக்கேன்னு தான் நினைச்சான். அப்புறம் அவன் தலையை கொய்தார் அப்படின்னா கவுனிங்க, சிவபெருமான் மாதிரி ஆகணும்னா எப்படி ஆகணும்னா உருவத்தால அல்ல. சிவபெருமான் மாதிரி உருவத்தால மாறணும்ன்றது கிடையாது. அவனுடைய கருணை மாதிரி நமக்கு வரணும், அவனுடைய அன்பு மாதிரி நமக்கு வரணும், அவனுடைய ஆனந்தம் மாதிரி வரணும். அவன் உருவம் மாதிரி வர்றது பேரு அது அது சிவபெருமான் ஆகிறது தன்மை அல்ல. அதனால அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஆணவ குறியீடை நீக்குவதற்காக ஆபரேட் பண்ணார். ஏன்னா அந்த கட்டியை விட்டுட்டோம்னா அந்த கட்டி என்ன பண்ணும்? எல்லா இடத்துக்கும் பரவிடுன்றதுக்காக அவனுடைய அந்த தலையை உடனே கிள்ளிட்டா அதுல இருக்கக்கூடிய ஆணவம் அந்த தலைகளுக்கு பரவாதுன்றதுக்காக வேக வேகமாக தன்னுடைய நெக கண்ணுனால கிள்னாராம். இங்க பாருங்க, தன்னுடைய நெக கல்னால கிள்னாரா எத? அவனுடைய தலைய. அப்போ பிரம்மனுடைய தலை சிவபெருமானுடைய நெகத்து இடுக்குல போகுதுன்னா அவன் எவ்வளவு பெரியவன், அவன் எவ்வளவு பெரியவன். அந்த இதனால அவனுக்கு சரி. அப்போ தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம். இப்ப தக்ஷ யாகத்தை வீழ்த்தினாரு சுவாமி. எதுக்காக? தக்ஷ யாகத்தை சிவபெருமான் வீழ்த்தினார். எதற்காக? இது கேள்வி. இது 5வது பாட்டு குறிக்கு. தக்ஷனுடைய ஆணவத்தை வேகரிக்கணும்னு சொல்றதுக்காக. சிவத்தை முன்னிறுத்தாது. என்ன சிவபெருமானுக்கு என்ன கோபம்? அதான் கேட்கிறேன். சிவபெருமானம் முன்னிறுத்தல, அதுதான் அவன் செஞ்சது. அதனால அவனுக்கு ஒரு ஆணவம் சொல்றான். சிவபெருமானம் முன்னிறுத்தல என்ன கோபம் அவனுக்கு? நீங்க சிவபெருமானம் முன்னிறுத்தாம செஞ்சீங்கன்னா என்ன கோபம் அப்படின்னா கவனிங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க, நீ நல்லா கவனிங்க. முக்கியமான செய்தி, தக்ஷயாகம் வீழ்த்தியது தன்னை முன்னிறுத்தலன்றதுக்காக அல்ல. புரியுதா? தன்னை முன்னிறுத்தலுக்காக அல்ல. இப்போ 2 கூட்டல் 2 எத்தனை? 4. அப்படி சொல்றதுக்கு பதிலா ஒரு பள்ளிக்கூடம் 2 கூட்டல் 2 22ன்னு சொல்லி கொடுக்குது. ரெண்டையும் கூட்டுனா 22 வருதுன்னு ஒரு பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்குது. அந்த பள்ளிக்கூடத்தை மூடி சீல் வைக்கணுமா இல்ல அந்த பள்ளிக்கூடத்தை நடக்கிறதுக்கு அனுமதி தரணுமா? சீல் வைக்கணும். ஏன் சீல் வைக்கலன்னா என்ன ஆகும்? அது தவறு. அதே மாதிரி பசங்க கால்குலேஷன் மனத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சமூகமே அழிந்து விடும். அதுக்காக நல்லா கவனிங்க, சிவபெருமான எடுத்துட்டு சிவனுக்கு பதிலா திருமாலை வைக்கலான்னு ஒரு கால்குலேஷன் போட்டாங்க. 2 கூட்டல் 2 எத்தனை? 22ன்னு ஒரு கால்குலேஷன், தப்பான கால்குலேஷன் போட்ட உடனே இந்த கால்குலேஷன் இருக்கிற அந்த இன்ஸ்டிடியூஷனை தப்பா சொல்லி கொடுக்குற அந்த இன்ஸ்டிடியூஷனை க்ளோஸ் பண்ணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா இதையே எல்லாரும் சிலபஸா வச்சு வர்றவங்க அதையே பிராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா யாருக்கும் என்ன வராது? கணக்கு வராது. கணக்கு வரலன்னா என்ன ஆகும்? கல்வியே போயிடும். அதனால சொல்லியே வந்த விஷயம். அதனால சிவபெருமானம் முன்னிறுத்தாம இருக்கிறதுக்காக இல்ல, சிவபெருமானம் இல்லைன்னு கூட சொல்லிடலாம். எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் கவனிக்கல, ஒரே ஒரு நிமிஷம். இது தக்ஷயாகத்துல தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க சிவனை இல்லைன்னு கூட சொன்னா கூட விட்டுருவான் அவன். நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாம மக்கு பிளாஸ்டரியா இருந்தா கூட விட்டுருவான். பள்ளிக்கூடத்துல போய் தப்பா படிச்சா தலையில தட்டுவான். பள்ளிக்கூடத்து அதுக்காக சிவபெருமானுக்கு சமானமாக இன்னொரு பொருள் இருக்குன்னு நினைச்சா அதுக்கு பேர் என்னது? 2 கூட்டல் 2 22ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சிவபெருமானுக்கு சமானமாக ஒரு பொருள் இருக்குன்னு நினைச்சா அதற்கு தவறான கால்குலேஷன் அர்த்தம். அவன் நீங்க அந்த கால்குலேஷன் உங்களுக்கு வந்ததுன்னா அதை என்ன பண்ணணும்? அதை சரி பண்ணணும்ன்றதுக்காகத்தான் தக்ஷ யாகத்தை பெருமான் தகர்த்தார். யார் தகர்த்தார்? இவர் வந்தார். என்ன பண்ணாரு? தக்ஷன் இது வீரபத்ரன் எல்லா தலையும் சீவிட்டார். வந்தவர் என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் திரும்ப தலை கொடுத்து காப்பாத்தினார். நம்ம அப்பா காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சிவனை தவிர யாரதான் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சோம்? தக்ஷத்தின் வேல்வித்தியில யாரு பெரியவர்னு உட்கார வச்சோம்? திருமால பெரியவன் உட்கார வச்சோம். ஆனா என்ன காக்க முடியல? திருமாலே தன் தலையை காக்க முடியல. அவர் தலையே போயிடுச்சு. திருமால் தலையே போயிடுச்சு. அவர் தலையே காக்க முடியாதவரை போய் தலைவன் வச்சுட்டோம்னா அந்த தலைமை பண்பு எப்படி மாறும்? அது சரியான கூட்டமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் எல்லாருக்கும் உயிர் கொடுத்து அவர்கள். அப்போ தக்ஷயாகம் வீழ்த்தியது ஆணவம்னா திமிரு கிடையாது. நல்லா கவனிங்க, ஆணவம்னா திமிரு கிடையாது. அறியாமைக்கு பேரும் ஆணவம் தான். அறியாமைக்கு பேரும் ஒண்ணும் தெரியாம இருக்கணும், அதுக்கு பேரும் ஆணவம் தான்.
அப்போ ஆணவம்னா இப்போ தக்ஷனுக்கு வந்த ஆணவம் என்ன தெரியுமா? சிவனுக்கு சமமா இன்னொரு பொருள் இருக்குன்னு நினைச்சான். அதுதான் அவனுடைய அந்த அறியாமை. அதை வந்து மாத்தினான். ஏன் சிவனுக்கு பதிலா இன்னொரு பொருள் இருக்குன்னு சொன்னா என்ன தப்பு? கேக்குற கேள்வி கேக்குது. சிவனுக்கு சமமா இன்னொரு பொருள் இருக்குன்னு சொன்னா என்ன தப்புன்னா, ரெண்டும் 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 சொன்னதுக்கு சமம், வேற ஒண்ணும் இல்ல. சிவனுக்கு சமமா இன்னொரு பொருள் இருக்குன்னு சொன்னா ரெண்டும் ரெண்டும் 22ன்னு சொன்னதுக்கு சமம். 2 2 22ன்னு சொன்னா என்ன தப்பு? நான் கேக்குற கேள்வி. 2 2ன்னா 22ன்னு சொன்ன 2 கூட்டல் 2 22ன்னு சொன்னா என்ன தப்பு? கணக்கே தப்பு சாமி, கணக்கே தப்பு. சரியா? அருமை அருமை. கணக்கே தப்பு, கணக்கே தப்பு. அது மாதிரி சிவபெருமானுக்கு சமமான பொருள் ஒன்று இருக்குன்னு சொன்னா அது ஃபண்டமெண்டலான கணக்கே தப்பு. அந்த கணக்கை சரி பண்றதுக்காகத்தான் அந்த ஸ்கூலை பூட்டி சீல் அடிச்சான். எந்த ஸ்கூலு? தக்ஷனோட ஸ்கூலை பூட்டி சீல் அடிச்சான். புரியுதுங்களா? அப்படிதானே பண்ணோம். அப்படிதான் ஒரு ஸ்கூல் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குது, அந்த ஸ்கூல் என்ன பண்ணிடணும்? பூட்டிடணும். பாவம் அந்த ஸ்கூல்ல படிச்ச பசங்க எல்லாம். அது மாதிரிதான் எல்லா ஸ்கூலும் சொல்லி தருது. எது? பௌத்த ஸ்கூலு, சமணர்கள் ஸ்கூலு, எல்லா ஸ்கூலும் சொல்லி தருது. ஆனா அந்த அவங்க என்ன நினைக்கிறாங்க, நல்லா கவனிங்க. இப்ப சமணர்கள் ஸ்கூல் இருக்குல்ல, சமணர்கள் ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்களா இல்லையா? புத்தர்கள் ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்களா இல்லையா? மற்ற கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஸ்கூல் வச்சிருக்காங்கல்ல. ஏன் அந்த ஸ்கூல்ல பூட்டி சீல் வைக்கல சாமி? அங்கேயும் தப்பு தானே. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நல்லா கவனிங்க, ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, ரெஃபரன்ஸ் சாமியவே வேற சாமின்னு வச்சுக்கிட்டாங்க. அவங்க அதுதான் சாமின்னு அவங்க நம்பிட்டு வராங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பொருளை வச்சுட்டு அதுதான் சாமின்னு நம்பிட்டு வராங்க. நீங்க எந்த சாமியை கும்பிட்டாலும் மாதொரு பாகன் தான் அங்க வந்து அருள் செய்வோம். அவங்கள வந்து. ஆனா சிவனுக்கு சமமா ஒரு பொருளை வச்சோம்னா அதுதான் தப்பு. புரியுதுங்களா? அவங்க சாமியவே வேற வச்சுக்கிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சாமியவே வேற வச்சுக்கிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது வேற பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ 2 கிலோ தங்கம் 2 கிலோ தங்கம் இஸ் ஈக்குவல் டு எத்தனை கிலோ தங்கம்? 4 கிலோ 4 கிலோ தங்கம். ஆகா அருமையான கணக்கு. 4 கிலோ தங்கம். நான் என்ன பண்றேன், நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு சரியா புரிஞ்சிடும். 4 கிலோ தங்கம் நான் வச்சிருக்கேன். 2 கிலோ தங்கம் கூட்டல் 2 கிலோ தங்கம் 4 கிலோ தங்கம். இது நான் சைவத்துல சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 கிலோ ரவையையும் 2 கிலோ ரவையையும் 1 கிலோ ரவையை தங்கம்னு நினைக்கிறாங்க. 1 கிலோ ரவையை தங்கம்னு நினைக்கிறாங்க. அப்ப 2 கிலோ ரவை 2 கிலோ ரவை கூட்டல் எவ்வளவு? எத்தனை கிலோ ரவை? 4 கிலோ ரவை. ஆனா அவங்க 4 கிலோ ரவை என்னன்னு சொல்றாங்க? தங்கம்னு சொல்றாங்க. கூட்டல் கணக்கு கரெக்ட் தானே? 4 கிலோ 4ன்றது கரெக்ட். ஆனா அங்க தங்கம்ன்றதுக்கு போல ரவை இருக்கு, இது தங்கம்ன்றதுக்கு போல தங்கம் இருக்கு. புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? தங்கத்துக்கு பதிலாக தான் ரவை மாறுதே தவிர கால்குலேஷன் கரெக்ட். அதனால சாமி பூட்டி சீல் வைக்கிற. நீ ஒண்ணும் இல்ல. ஒரு காலத்துல நீ என்ன பண்ணுவ, நீ வச்சிருக்கிறது ரவைன்னு நினைச்சிட்டு உண்மையான தங்கத்தை பார்க்கும்போது இன்னொரு தடவை சொல்றேன். நீ வச்சிருக்கிறது ரவைன்னு உனக்கு தெரியறப்போ நீ என்ன பண்ணுவ, ரவை தள்ளிட்டு கணக்கை கால்குலேட் பண்ணிக்குவ. அப்ப தங்கத்தை புரிஞ்சுக்க. நான் சொல்றது நல்லா இன்னொரு தடவை சொல்றேன். நாம என்ன பண்றோம், 2 கிலோ தங்கம் கூட்டல் 2 கிலோ தங்கம் இஸ் ஈக்குவல் டு 4 கிலோ தங்கம்னு சொல்றோம். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ரவைய தங்கம் நினைச்சுக்கிறாங்க. புரியுதா? ரவை இருக்குல்ல, ரவை உப்புமாக்கின்ற ரவை இருக்குல்ல, அதை தங்கம் நினைச்சுக்கிட்டாங்க. அப்போ இப்ப 2 கிலோ ரவை கூட்டல் 2 கிலோ ரவை எவ்வளவு வரும்? 4 கிலோ ரவைன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? 4 கிலோ அவங்க சொல்லுவாங்க. ரவை தங்கம் தான் மாறுது, கூட்டல் என்ன ஆகல. கூட்டல் சரியா இருக்கு. அதனால சாமி நீ ரவைய தங்கம்னு உணர்றதுக்கு காலம் வரும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, கணக்கு கரெக்டா பொருளை போட்டு விட்டுட்டார். புரியுதா? அதனால மற்ற சமயங்களை சாமி டிஸ்டர்ப் பண்ணல, பூட்டி சீல் வைக்கல. சிவத்துக்கு சமமான பொருள் 2 இங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. 2 கிலோ ரவை கூட்டல் 2 கிலோ தங்கம் இஸ் ஈக்குவல் டு 4 கிலோ தங்கம்னு சொன்ன என்ன அர்த்தம்? மாறுது. அந்த கணக்கே மாறுது. அந்த பொருளே மாறிடுறதுனால அது மொத்தமா மாறினால அந்த விஷயத்த சுவாமி என்ன பண்றாரு, சமமாக எடுத்துக்கொள்ள கூடாது. அதனாலதான் நல்லா கவனிங்க, நீங்க சிவன் இல்லைன்னு கூட சொன்னா கூட உங்களுக்கு பாதகம் இல்லை, விட்டுருவார் சாமி. இந்த பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியல, அவ்வளவுதான். நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம், சிவனை நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிவனுக்கு சமமா இன்னொரு பொருள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாரு, அடிச்சுதான் திருத்துவாரு. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, தலை 4 கொட்டு கொட்டுனா சரியாவன். அதனால சிவபெருமான தாழ்த்துறனால அவன் போகாம இல்ல. அவனுக்கு என்ன கிடையாது, தாழ்வும் கிடையாது, உயர்வும் கிடையாது. நீங்க சிவபெருமானுக்கு தினமும் போற்றி செய்றீங்களே, அவனுக்கு 2 கிலோ 2 அடி உயரம் வளர போறானா? நீங்க போய் போற்றி செய்றீங்கல்ல,
அதனால 2 அடி தூரம் வளர போறானா? இல்ல. நீங்க தினமும் திட்டுறீங்க, அதனால சிவபெருமான் என்ன பண்றான்? 2 அடி தூரம் யாரும் குறைய போறானா? சொல்ல போனா என்ன கேட்கிறான்? டேய் நீ திட்டுடான்றான். எனக்கு கேள்வி என்னை எல்லாரும் போற்றி போற்றி சொல்லி எனக்கு காது பொழிச்சு போச்சு. பித்தா பிறை சூடின்னு சொல்லி திட்டினையே, தயவு செய்து திட்டுறா ராசா, என்னை இன்னும் கொஞ்சம் 4 திட்டு திட்டு ராசா அப்படின்னு சொல்லி திட்டு வாங்கிக்கிறான் அவன். அதனால சிவபெருமானுக்கு என்ன கிடையாது? உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. அதனால நீங்க அவனை போற்றனாலேயோ புகழ் அவனுக்கு இது பண்றனாலேயோ அவனுக்கு என்ன கிடையாது? அவனுக்கு உயர்வு தாழ்வு இல்லை. அதனால அதுக்காக போய் அவன் என்ன பண்ணல, என்ன விட்டுட்டு போய் என்ன பண்ணிட்டான்? என்ன விட்டு போய் திருமாலை போய் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கானே சமமான்னு கேட்டா, இவன் ஏற்கனவே கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கான். அதுக்கு பதிலாக இன்னொரு பொருளை வச்சு வேற கால்குலேஷன் தப்பா பண்றப்போ இந்த கால்குலேஷன் தப்பாயிடக்கூடாது, இதுவே எல்லாத்துக்கும் ஸ்கூலா மாறிடக்கூடாதுன்னு ஸ்கூல் வச்சுட்டான். புரியுதுங்களா? இப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் புரியுதுங்களா? மத்த ஸ்கூல்ல ஏன் பூட்டல, ஏன் தக்ஷன் ஸ்கூல்ல பூட்டுனா? எல்லாத்துக்கும் தெளிவு கிடைச்சிச்சா? கிளியர், இது கிளியர். அடுத்தது மகாலட்சுமி அம்மா சுவாமி ஏதோ கேள்வி கேக்குறீங்களா சுவாமி? ஐயா, தக்ஷனோட தலைய பெருமான் இது பண்ணதுக்கு காரணம் அறியாமைதான். அறியாமை 2 வகைப்படும். நீங்க சொன்னது மாதிரியேதான். ஒண்ணு அத உணராம இருப்பது, அதாவது ஃபர்ஸ்ட் அதை தெரியாம இருக்கிறது. 2வது மாறி உணர்வது. தக்ஷன் அவரு பெரியவர் இல்ல, திருமாலதான் முழு முதற் கடவுளா மாறி உணர்த்துறதுனாலதான் அந்த இது நடந்ததுங்க. நாம அதைத்தான் சொல்றோம். இறைவனுக்கு சமானமான பொருளா வேற பொருளை வச்சு பாக்குறது என்பது தக்ஷன் செய்த அந்த மகா பாவத்திற்கு சமம். அதுக்கு என்ன சொல்லிட்டு போயிடலாம்? எனக்கு சிவபெருமான்னா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். நான் நாத்திகம் பேசுறேன், எனக்கு கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு போனா கூட அதுல குற்றம் இல்ல. நல்லா கவனிங்க, கடவுளே இல்லைன்னு சொன்னா கூட குற்றம் இல்ல. ஆனா சிவனுக்கு சமமா இன்னொரு பொருள் இருக்கு. இன்னைக்கு சோமவாரம், சனிக்கிழமை நான் போய் சிவபெருமானை கும்பிடுவேன், சனிக்கிழமை திருமாலை கும்பிடுவேன், வியாழக்கிழமை ராகவேந்திரரை கும்பிடுவேன், அப்புறம் இது புதன்கிழமை ரஜினிகாந்தை கும்பிடுவேன், வியாழக்கிழமை விஜயகாந்தை கும்பிடுவேன்னு நம்ம போனோம்னா என்ன ஆகும்? அது மகா குற்றமாக மாறிடும். ஏன்னா படிக்காதவன் எனக்கு என்ன வைப்பான்? கை நாட்டு வைப்பான். அவனு எந்த கால்குலேஷன்லயும் போட மாட்டான், அவன் கால்குலேஷனுக்குள்ளேயே போக மாட்டான். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த தப்பா கால்குலேட் பண்றவன் என்ன பண்ணுவான்? ஒரு வீடு கட்ட சொன்னா 3 பங்கு செம்மண் போடுப்பான்னா என்ன பண்ணிடுவான்? 3/4 பங்கு செம்மண் போட்டு இதுதான் 3 பங்குன்னு அவனுக்கு தெரிஞ்ச பங்கை நினைச்சிட்டு போடுவான். 3 முழம் மல்லிகைப்பூ குடும்பம்னு சொல்லி ஒரு பொண்ணுகிட்ட கேட்டப்போ, இந்த வரல் கடை இருக்குல்ல, அதை வச்சு 3 முழம் போட்டுச்சுன்னா என்ன எப்படி இருக்கும்? நீ பைத்தியமா, 3 முழம்னா இதானமா முளம் இல்லங்க, இந்த முளத்துக்கு சமமா இன்னொன்று இருக்கு, இதுவும் முளம் தான் அப்படின்னு சொன்னா அவனை என்ன பண்ணலாம்? பல்லான்னு ஒண்ணு விடலாம். அந்த மாதிரி சாமி விட்டார். அப்போ சிவத்துக்கு சமமா வேறு பொருள் தயவு செய்து நினைச்சிடாதீங்கன்னு தான் உங்க எல்லாருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். சிவம் என்ற பொருள் உலகம் எத்தனை பொருள் வந்தாலும் நிலைத்திருக்கக்கூடிய பொருள் அவன் ஒருத்தன் தான். நீங்க இப்படி நினைக்கலாம். எங்க வீட்டு அம்மா மாதிரியே அந்த அம்மா இருக்காங்க, எங்க அம்மா மாதிரியே பக்கத்து வீட்டுக்கு அம்மா இருக்காங்க நீங்க நினைக்கலாம், தப்பு கிடையாது. பக்கத்து வீட்டுக்கார அம்மா மாதிரி எங்க அம்மா இருக்காங்கன்னு நினைச்சாதான் தப்பு. புரியுதா? நீங்க எல்லாத்தையும் சிவமா பார்க்கலாம். மண்ணு, மட்டை, மரம், புழு, காற்று, நீர், நெருப்பு, 5 பூதங்கள், அத்தனை உயிர்கள், எல்லா கடவுள்களையும் சிவமா பார்க்கலாம். புரியுதுங்களா? ஆனா ரிவர்ஸ் பண்ணி பார்க்க கூடாது. நாம் போய் திருமால சிவமா பார்க்கலாம், ஆனா திருமால சிவமா பார்க்கலாம், சிவத்தை யார பார்க்க கூடாது? திருமால பார்க்க கூடாது. புரியுதா? எல்லாத்தையும் என் தாயா பார்க்கலாம், எல்லாத்தையும் என்னுடைய சகோதரிய தாயா பார்க்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களும் தாயா பார்க்கலாம், எல்லாரையும் தாயா பார்க்கலாம். ஆனா அந்த தாயை கொண்டு எங்க அம்மாவோட ஒப்பிட செய்ய முடியுமா? நீங்க யாராவது செய்வீங்களா? பக்கத்து வீட்டுக்கார அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மாதிரிதான் எங்க அம்மா இருக்காங்க, எங்க அம்மா இருக்கணும், இனிமே பக்கத்து வீட்டுக்கார அம்மாவா எங்க அம்மாவை நான் நினைச்சுக்கிறேன்னு யாராவது சொல்லுவீங்களா? இல்ல சொல்றதுக்கு ஆள் இருக்கீங்களா? இருக்கவே முடியாது. ஏன் எங்க அம்மாவுக்கு சமமா உலகத்துல யாரும் கிடையாது. இல்ல அவளுக்கு சமமா வந்துட முடியுமா? என்ன அவ மிதிச்சாலும் அடிச்சாலும் அவள மாதிரி வந்துட முடியுமா? அதனால அம்மாவுக்கு ஆனா நீங்க என்ன பண்ணலாம்? எங்க அம்மா மாதிரியே அவன் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, எங்க அம்மா அப்படி யோசிச்சுக்கலாம். புரியுது? சரி, ரொம்ப நேரம் போயிட்டோம், உள்ள வந்துடும். அடுத்த கேள்வி. இப்போ ஒரு கேள்வி. இப்போ திருவண்ணாமலையில அகண்ட சோதியாக
அலரவனுக்கும் மாலவனுக்கும் அப்படியே நின்னானே சோதியா, இனாத்துக்கு நின்னான். இதான் கேள்வி. சிவபெருமான் அகண்ட சோதியாக, அடிமுடி காண முடியாத சோதியாக அலரவனுக்கும் மாலவனுக்கும் நடுவுல போய் நின்னானே. அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க? நான் தான் பெருசு, நான் தான் பெருசுன்னு போட்டி போட்டிருந்தாங்கல்ல. போட்டி போறப்ப என்ன சொல்லலாம்? யோ சும்மா வாய முடுங்க, நீங்க 2 பேரும் என்ன பெருசு பெருசு, நான் தான் என் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்ல. அப்படி சொல்லாம ஒரு ஒளி வடிவமாக நின்னானே, எதுக்கு? அதுதான் கேள்வி. எந்த பாட்டுல? 6வது பாட்டுல அதான் கேள்வி. என்ன பதில்? ஐயா இந்த சரியா எனக்கு கவனம் இல்ல, கவனம் இருந்து சொல்ற சாமி. இதை யாரு பத்த வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒருத்தரும் அந்த பக்கம் ஒருத்தரும் போனாங்க. ஆனா அவங்க அதை இப்படி போய் தேடி பார்க்கறத விட அந்த நெருப்புக்குள்ளேயே போயிருந்தாங்கன்னா அது எரிஞ்சிருக்காது, அது அவங்களுக்கு ஒரு அனல் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சாமி. சரியா கவனம் இல்ல அது எனக்கு. இல்ல அப்படியே அங்கங்க கேட்சாகி வருது. ஓகே பரவாயில்ல. இப்ப ஆன்சர் என்னன்னா கவனிங்க. 2 பேர் சத்தம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாமெல்லாம் டுமில் கத்து. நானும் எங்க வீட்டுல நான் அதிகமா பேசுறேன், பயங்கரமா சண்டை போடுவேன். ஆனா எங்க வீட்டு அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க? சத்தமே இருக்காது. சத்தம் போட்டோமா, சத்தத்துக்கு சத்தம் ஆன்சர் கிடையாது. நல்லா கவனிங்க. சத்தம் போட்டு கத்துறோம்ல, அதுக்கு ஆன்சர் மௌனம் தான் ஆன்சர். சத்தம் போட்டு கத்துனா அதுக்கு என்ன ஆன்சரு? சரியான ஆன்சர் இது மௌனம் தான். அதனால என்ன பண்ணா, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. யாரு? நான் பெருசு, நான் தான் படைச்சேன், நான் தான் காத்தேன், நான் தான் படைச்சேன், நான் தான் காத்தேன்னு அடிச்சுக்கிட்டாங்க. டப்புன்னு ஒரு ஜோதி வந்துச்சு. வந்த உடனே கேக்குறாரு திருமாலு, யோ என்னயா நீதான் படைச்ச, நீதான் படைச்சேன்னு நீ இங்க இருக்க, துப்புக்கடின்னு இந்த ஜோதி வருது, இதை யாரு படைச்சாயா? ஆமா நான் படைக்கலையா. யாரு இதை படைச்ச? நான் தான் எல்லாத்தையும் படைச்சுக்கிட்டு இருக்கேன், மண்ணுல இருந்து காத்துல இருந்து எல்லாத்தையும் நான் படைக்காமலே தோன்றுச்சே, இது எப்படி? அது அப்பதான் திருமால் பார்த்து, பிரம்மன் பார்த்து திருமால் எல்லாத்தையும் காக்குறேன் நீயா இதை காத்துட்டு இருக்க? இல்ல நான் காக்கல, ஆனா நின்று எரியுது இந்த ஜோதி. அப்போ நாம 2 பேரும் வேலை செய்யாமலே யாரோ ஒருத்தர் வேலை செய்யறான்டா அப்படின்னா அது எவன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க 2 பேரும்? ஜோதி அப்படியே டிராவல் பண்ணி போய் பார்க்க போனாங்க. 2 பேர்னாலையும் பார்க்க முடியல. அப்போ ஒண்ணு உணர்ந்தாங்க, என்னன்னா இந்த ஜோதியை படைத்தவன் நம்மளை விட பெரியவன், இந்த ஜோதியை காக்கின்றவன் நம்மளை விட பெரியவன். 2 பேரும் தன்னுடைய அந்த மிகச்சிறந்த தன்மையை உணர்ந்தார்கள். இன்னொன்னு, அந்த அனல் இருக்குல்ல, அந்த அனல் இருக்குல்ல, நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் எத்தனை தடவை சொன்னாலும் நான் தித்திக்கும்ல. அங்க குளிர், குடு 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 நடுங்குற குளிர், மையிருட்டு, கதவை தட்டுறாரு. ரொம்ப வயசான வடிவமா நிக்கிறாரு. தொடக்கிறதுக்கு துண்டை கொடுத்துட்டு கைய பிசைறாரு. இளையான்குடி மாறினாரு. அம்மா என்னம்மா வந்திருக்காரு, என்ன பண்ணலாமா? ஏற்கனவே 5 தடவை கேட்டு வாங்கியாச்சு. இனிமே விளக்கு வச்சதுக்கு அப்புறம் யாரும் அரிசி தரமாட்டாங்க நம்ம ஊர்ல, அதனால விளக்கு வச்சாச்சு. இனிமே அரிசி வாங்குறது கஷ்டம், என்ன பண்ணலாமான்னு கேட்கிறாரு. கூச்சமே படாம 6 மாசத்துக்கு தேவையான நெல் வரக்கூடிய அந்த விதை நெல்லை போய் எடுத்துட்டு வாங்கன்னு அந்த அம்மா யோசனை சொல்ல, இவரும் என்ன பண்றாரு? காலாலேயே தடவி போய் நெல் அள்ளிட்டு வந்து கொடுத்த அந்த அம்மா என்ன பண்ணுது? விறகு இங்கேயான்னு கேட்டா எல்லாம் மழை நடந்துருச்சு. அந்த வீட்டை காப்பாத்திட்டு இருக்கிறது அந்த ஒரே ஒரு கம்பு, அந்த ஒரு உதாரணம் தான். அந்த வீடு, அந்த குடிசை வீடு தானே, குடிசை வீட்டுக்கு நடுவில் ஒரு கம்பு இருக்கும், அது ஒண்ணுதான் காப்பாத்திட்டு இருக்கோம். அதை ஒடிச்சிட்டோம்னா இன்னொரு ஒரு உப்புன்னு ஒரு காத்து வந்தா என்ன ஆகும்? அந்த வீடு கீழே விழுந்துரும். கவலைப்படல. நாளைக்கு காத்து வருது, இன்னைக்கு காத்து வருது, உடடா அந்த கம்பன் உடச்சு எடுத்து கொடுக்க இந்த அம்மா என்ன பண்ணுது? அப்படியே நீங்க நல்லா கவனிங்க. ஊர்ன அந்த நெல் இருக்குல்ல, அது ரொம்ப வறுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆயிடும்? பொரி அரிசி ஆயிடும். தெரியும்ல, பொரியா மாறிடும்ல. ரொம்ப ஹீட் பண்ணி வறுத்தாலும் பொரி அரிசி ஆயிடும், ரொம்ப ஹீட் பண்ணாம வதக்குனாலும் வதக்குன்னு போயிடும். 2மே இல்லாம சரியான ஹீட்ல வறுத்தாதான் நெல்லு திரும்ப கிடைக்கும், அரிசி திரும்ப கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நெருப்பு அதிகமா வச்சாலும் பொரியா மாறிடும், கொஞ்சம் நெருப்பு கம்மியா வச்சாலும். அந்த பக்குவத்துல அந்த அம்மா நைட்டு, இப்பெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு வர்றான், ஒரு 5 காஃபி போட்டு வை அப்படின்னா அந்த அம்மா மேலைகளையும் பார்க்கும். யாரை கேட்டு வர சொன்ன? காஃபி எல்லாம் நாங்களாம் தூங்கியாச்சு, வேணும்னா வெளில போய் கூப்பிட்டு. இல்ல நான் சொல்லியிருக்கேன், எங்க வீட்டம்மா எனக்கு ரொம்ப அப்படி இருக்கிற மாதிரி, நீ ஒண்ணும் செய்வேனா, நான் கடையில இருந்து காஃபி வாங்கிட்டு வரேன், நீ ஊத்தி மட்டும் ஏமா நீயே போட்ட மாதிரி கொடுமா, சந்தோஷமா எல்லாத்தையும் கொடுத்து. எப்படி எங்க வீட்டம்மா 11 மணிக்கு வந்தாலும் காஃபி போடுறாங்க அப்படின்னு நாம சொல்ற மாதிரி நிலைமை இருக்கிறப்போ, அந்த அம்மா அந்த கண்ணு தெரியாத வெளிச்சத்துல உட்காந்து அந்த நெல்லை சரியா வதக்கி, சோறு பொங்கியாச்சு, மண்ணெல்லாம் களைஞ்சு சோறு பொங்கியாச்சு.
ஐயோ வந்தவங்களுக்கு நல்லா கவனிங்க, வந்தவங்களுக்கு என்ன பண்ணலாம்? பசி தானே கேட்டாரு, வந்தவங்க என்ன பசிக்குதுன்னு தானே சொன்னாரு. வெறுமனே பசிய ஒரு சோத்தை போட்டு கொஞ்சம் தயிரை ஊத்தி 2 ஊறுகாய் வச்சோம்னா முடிஞ்சு போச்சா? அதுவும் பசி ஆத்துறது தானே, அதுவும் பசி ஆத்துறது தானே. ஒரு சோத்தை போட்டு கொஞ்சம் தயிரை ஊத்தி ஒரு ஊறுகாய் வச்சா என்ன ஆகும்? பசி ஆத்திரலாம்ல. அம்மா சொல்றாங்க, வந்தவங்களை நம்ம அப்படி வச்சா என்ன நினைப்பாங்க? என்னமோ பசிக்காக தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், இவங்க வீட்டுக்கு ஏதோ பஞ்சத்துக்கு வந்திருக்கோம் போல நினைச்சுக்குவாங்க. அதனால வந்தவங்களை எப்படி கவனிக்கணும்? விருந்து மாதிரி கவனிக்கணும். அடியார்கள் எப்படி கவனிக்கணும்? விருந்து. அம்மா சொன்னாங்க, போய் 2 கீரை மட்டும் பறிச்சுட்டு வாங்க. அப்படியே கீரை ஊறி போயிருக்கு, அப்படியே ஊறி அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுதான்? வேரோட வருதான் கீரை. அந்த கீரை வேரோட வர்றப்போ இவங்க செஞ்ச வினையும் வேரோட வந்துருச்சான். தேக்கிலார் எழுதுறாரு, பாச பறிமுதல் பறிந்தவை அவை வினை போல அப்படின்னு. அப்படி பறிக்கிறாங்கன்னா வினையும் சேர்ந்து வந்துருச்சான். வந்துட்டு அந்த கீரையை அலசி நம்ம என்ன பண்றாங்க? ஒரே கீரை தான். அத அவியல், கடையல், பொரியல், மசியல், கூட்டு 5 வச்சுட்டாங்க. 5 வச்சு 5 கீரையும் வச்சுட்டு சோறு அப்படியே நல்லா பொழு பொழுன்னு வெந்திருக்கு, அப்படியே புகை வருது, எல்லாம் வருது, எல்லாம் இலையெல்லாம் போட்டு சோறெல்லாம் வச்சுட்டு இப்ப போயிட்டு அவரை வந்து கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? திரும்பி அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்காரு. யாரு? நம்ம அப்பா படுத்துட்டு கண்கள்ல நீர் பெருக்கிறார். தனக்கு உணவு இல்லாத போது யாருக்கு உணவு தரக்கூடாதுன்னு தர்மம். ஆனா அந்த இது விட்டு இப்படி வீட்டோடைய முற்றத்தை ஒடிச்சு 6 மாசத்துக்கு தேவையான நெல்லை எடுத்து இந்த நேரத்துல இப்படி சமைச்சு வர்றவங்களுக்கு விருந்துதான் கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய நிலையில இப்படியும் அடியவர் இருக்கார்களா? நாம என்னமோ நினைச்சோம், இப்படி இருக்கான், கண்ணீர் சொட்டான், அந்த பக்கம் படுத்து கிடக்கான். இவங்க என்ன பண்ணாங்க? ஐயா அப்படின்னு வேமா கூப்பிட்டா அவன் என்ன பண்ணிருவாரு? அதிர்ந்துருவாரோன்னு நினைச்சு பக்கத்துல போயிட்டு 2 பேரும் சேர்ந்து ஐயாவோட திருவடியை லேசா டச் பண்ணுவோமா அப்படின்னு திருவடியை டச் பண்ற, இப்படியே கையெட்டு உள்ள வைக்க போறாங்க. திருவடியை டச் பண்ணல. சடார்னு ஒரு சோதி வந்துருச்சு. சடார்னு பெருஞ்சோதி வந்த உடனே இவங்க கொண்டு வந்த கை தன்னையும் அறியாம சோதிக்குள்ள கையை விட்டாங்க. அந்த சோதிக்குள்ள கையை விட்ட உடனே அது எப்படிப்பட்ட சோதி? ஆனந்த மாசோதி, கருணை பெரும் சோதி. ஆகா, அந்த கருணை அப்படியே அவர்களுடைய உடம்புல பாஞ்ச உடனே கண்களை தலைக்கு மேல குவித்து பெருமானேன்னு கண்கள்ல கண்ணீர் விடுறாங்க. பெருமான் விடை வாகனத்தை காமிச்சு அவர்களுக்கு அருள் செய்கின்ற அந்த காட்சியை பார்க்கும்போது நான் அடியன் என்ன நினைப்பேன்னா, திருவண்ணாமலையில அந்த சோதி இருந்துச்சு, அந்த சோதிக்கு பக்கத்திலேயே டிராவல் பண்ணிட்டு போனையே மடப்பயலே, பிரம்மனே, மடையனே, திருமாலே, நீ அப்படியே பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு போறப்ப அப்படி கையை மட்டும் லேசா உள்ள விட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, தெரியாதனமா அந்த சோதி எப்படி இருக்குன்னு சோதிக்குள்ள கையை விட்டு மட்டும் டச் பண்ணிருந்தா ஆனந்த மாசோதியினுடைய ஆனந்த வடிவம் உனக்குள்ள பாஞ்சிருக்குமே. இங்க இளையான்குடி மாறனாரும் அவருடைய மனைவியாரும் பெற்ற ஆனந்த அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமே. இது கிடைக்காம இவ்வளவு நாளா அந்த சோதி பக்கத்திலேயே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்களே. அவங்க ரிமூவ் பண்ணிடுவோம் அம்மாவை, ரிமூவே பண்ணிடலாம். நம்ம 2 தடவை சொல்லிட்டோம், ஆனா அவங்க கேட்கல, மன்னிக்கணும் சாமி. அப்போ என்னன்னா நல்லா கவனிங்க. அப்ப அந்த சோதியினுடைய வடிவம் யாருன்னா பெருமான் யார்ட்டையுமே பேச மாட்டான். நான் பெரியவன்னு சொல்லவே மாட்டான். அவன்கிட்ட பிடிச்ச விஷயமே நான் பெரியவன்னு சொல்லவே மாட்டான். அவன் அப்படியே அந்த இடத்துல நிற்பான். அவனே அந்த இடத்துல நிக்கிற அந்த சூழலே நம்ம அவன் பெரியவன்னு காட்டும். அதனால இந்த அலர் சோதி எதை காட்டுதுன்னா, அது வந்து மாலவனும் அலரவன்கின்றது. சிவபெருமானே படைத்தல் பிற தொழிலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மனை காட்டிலும் உயர்ந்தவன், அவனே படைத்தல் தொழிலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய திருமாலை காட்டிலும் உயர்ந்தவன் சொல்லி அந்த இதை நிறைவேற்கிறது தான் நம்ம திருவண்ணாமலை. ரைட். மலைமகளை ஒரு பாகம் வச்சிருக்கிறவன் தலையில கங்கை ஏன் வச்சிருக்கான்? அவளை ஏன் வச்சிருக்கான்? அதான் கேள்வி. கங்கை வைக்கலன்னா பூலோகத்தையே அழிச்சிட்டு இருக்கோம். கங்கை அதை அழிக்க கூடாதுன்றதுக்காக தான் அவரு தலையில தாங்கிக்கினாருங்க. அருமை. கங்கை என்பவள் அவனுடைய, நல்லா கவனிங்க, அவனுடைய மனைவி நம்ம சொல்றோம் இல்லையா, அது மனைவி கிடையாது. அவனுடைய மனைவி கிடையாது. கங்கை என்பவள் மனைவி கிடையாது. யாரு? கங்கை. பகீரதன் தவம் செஞ்ச உடனே போமா கீழன்ட்டார் பிரம்மன். அதெல்லாம் போக முடியாது ஏன்னாங்க, அதெல்லாம் போகணும்னாங்க. ஒரு பொண்ணு கிட்ட அவளுடைய பர்மிஷன் இல்லாம அவளுக்கு நிர்பந்தம் பண்ண என்ன பண்ணுவான்? அவ பர்மிஷன் இல்ல, ஒரு பொண்ணு இருக்கா, அவ பர்மிஷன் இல்ல, நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவான்? சமையல் செய்தே ஆகணும். என்ன பண்ணுவான்? கோபம் வருங்க ஐயா.
தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி எடுத்து என்ன பண்ணுவா? தண்ணி எடுத்து வந்து இல்ல தண்ணி எடுத்து என்ன பண்ணுவா? நேரா டம்ளர் எடுத்து வந்து டேபிள்ல டம்முன்னு வைப்பா. தண்ணி அப்படியே மூஞ்சில தெரிச்சிடும். நம்மளுக்கு தண்ணி அப்படியே மூஞ்சில தெரிச்சிடும். டம்முன்னு வைப்பா. என்ன சொன்ன இல்ல, பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முடிவை அவர்களா எடுத்தாங்கன்னா சிறப்பா பண்ணுவாங்க. ஏமா இன்னைக்கு இது பண்ணுமா, இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்னு கேட்டா ஓ இஷ்டம்னு சொல்லணும். அப்பதான் இன்னைக்கு சாம்பார் நல்லா இருக்கு. அன்னைக்கு புளிக்குழம்புன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அம்மா வந்து ஏட்டிக்கு முட்டி ஏதாவது பண்ணி அவ்வளவுதான். ஆக என்ன என்னமோ நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்காதீங்க. நான் சும்மா ஜென்ரலா பேசுறேன். என்னுடைய குடும்பத்துல நடக்கிறதா நான் பேசல, நான் வந்து ஜென்ரலா பேசுறேன். ஆக முக்கியமான விஷயம், அப்படி சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, அப்படியே என்ன பண்றான், இந்த பூமி இருந்தா தானடா நான் இந்த பூமியில ஓடணும், பூமியவே ரெண்டா பொழக்கிறேன்ட்டு நான் அவ்வளவு ஆக்ரோஷமா வர்றான். வந்தவன என்ன பண்றாரு, இவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், நில்லுன்னு இருக்கலாம், நில்லுன்னு சொல்லிருக்கலாம்ல, நில்லுன்னு இருக்கலாம். என்ன இவ்வளவு கோபமா போற அப்படின்னு அவளை என்ன பண்ணலாம். இவன் என்னைக்குமே கேள்வி கேட்க மாட்டான். யாரு, நம்ம அப்பா என்னைக்குமே கேள்வி கோவப்பட்டா ஏன் கோவப்படுறான்னு கேட்க மாட்டான், சந்தோஷப்பட்டா ஏன் சந்தோஷப்படுறான்னு கேட்க மாட்டான். இவ இருக்கானே அவன் என்ன பண்ணா, தன்னுடைய சடை முடியில ஒரே ஒரு நூல் இருக்குல்ல, ஒரு சின்ன நூல், அதை எடுத்து இப்படி காமிச்சானா. இவன் என்ன பண்ணா, வேகமா வந்தவ சிவபெருமானுடைய சடாமுடி அப்படி டச் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, இப்பதான் சொன்னோம், அவனுடைய சோதியை டச் பண்ணோன்னு என்ன வந்துச்சு. அம்மா மதிலாம மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி, கருணையே வந்துரும். என்ன ஆயிடுச்சு, இப்பதானே சொன்னோம், அவனுடைய சோதி இளையான்குடி மாறனா டச் பண்ணணும் என்ன ஆயிடுச்சு, அவருடைய கருணை வந்து அது மாதிரி அன்பு வந்த உடனே வேகமா வந்தவ இவருடைய தலைமுடியில ஒரே ஒரு கேசம் தூண்டு அத பட்ட உடனே அதை சிக்கிக்கிட்டா. அவ்வளவுதான், உள்ள போய் சிக்கிக்கிட்டா, வெளியே வரல. அப்பாடா சாமி, பூமிக்கு போகணும்னு நினைச்சோம், நல்ல வேலை சிவபெருமான் சடைக்குள்ளே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்காங்க. இல்ல இவன் பகீரதன், நான் யாரா கஷ்டப்பட்டு வாங்கிருக்கேன், நீ என்ன நீ சாட்டுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு உன் தலைக்குள்ள வச்சுக்கிட்டீங்க, என்ன யார்த்தோட பொருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடியை மட்டும் போய் அவுத்து விடுறாரு. அப்படியே அங்க இருந்து விழுந்து வர்றா, கருணையோட வந்து அந்த பூமியை தழுவுறா அன்னை கங்கை மாதா. கங்கை என்பவள் அவனுக்கு மனைவியாக சொல்லுதல் ஆகாது. அதான் அவனுக்கு மனைவி யாருதான், அன்னை பராசக்தி தான். ஒருவனுக்கு ஒரு மனைவி தான். நல்லா கவனிங்க. அப்பயே மறைத்தல் சக்தின்னு சொல்றமே, எல்லாம் கேள்வி, திரோதான சக்தி திருவருள் சக்தின்னு ரெண்டு சக்தி இருக்குன்றப்போ என்ன சொல்றாங்கன்னா, இவளே தான் என்னவா வருவா, அந்த அன்னை பராசக்தியே தான் என்னவா வருவா, திரோதானமும் வருவா, அவளே தான் திருவருளாவும் வருவா. ரெண்டுமே அவதான். திரும்பி பின்னாடி இருந்து பார்த்தா அவ யாரு, திரோதானம். முன்னாடி போய் பார்த்தா அவ ஒருத்தி தான், அவ ஒருத்தி தான். அதனால ரெண்டு பொருளாக தெரிகின்றார். அதனால என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு பொருளா கூப்பிட்டாங்க. திருமுறையிலையுமே கூட என்ன சொல்றாங்க, மலைமகளை ஒரு பாதி ஏன்னா மறைத்தலா இருக்கக்கூடிய திரோதான சக்தியும் நல்ல தெளிவா இருக்கக்கூடிய பத்தி திருவருள் சக்தியாவும் சொல்றாங்க. அது மரபாக இருந்தாலும் அது சரியான முறை அல்ல என்பதுதான் நம்ம சொல்றோம். சரி, இந்தான்னு வந்தாச்சு. இப்போ கோலாரமாகி துறைக்கடல் வாய் அன்றெழுந்து, ஏப்பா பார்க்கடலை கடைஞ்சா அமுதம் வரும். ஒரு நல்ல தலைவன் என்ன பண்ணணும், ஒரு சமத்தானம் என்ன பண்ணணும், நல்ல பொருள்கள் எல்லாம் தூக்கிட்டு அப்படித்தானே. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் இருக்காருல்ல, ஒரு நாட்டோட அரசன் என்ன பண்ணுவான், வேற ஊருக்கு போவான், அங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து எங்க போடுவான், அவனோட நாட்டுக்கு போடுவான். முதல்ல நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிறவன் தான் யாரு, தலைவன். கெட்ட விஷயம் வருது, அதை எடுத்துக்கிட்டு அவன் தலைவனா இல்ல. ஏண்டா கடல்ல அமுது வந்து அதை எடுக்கலாம், இவன் பைத்தியம் மாதிரி விஷத்தை போய் எடுத்து குடிச்சிருக்கானே, இந்த பைத்தியத்தை போய் நீங்க வந்து தலைவன் சொல்றீங்களே, என்ன நியாயம்னு கேட்பான். அவன் நல்லவனா இருந்தா என்ன பண்ணும், அமுதத்தெல்லாம் எடுத்திருக்கணும். அவன் அதற்கு மாறாக வந்த விஷத்தை போய் எடுத்திருக்கானே, அது என்ன நியாயம், அவனுக்கு என்ன புரிதல் இருக்கு. இது மாதிரி எதுவுமே புரிதல் இல்லாதவனை போய் நீங்க தலைவன் வச்சுக்கிட்டா, நாளைக்கு நல்லது வர்றப்போ கெட்டது வர்றப்போ கெட்டதை எடுத்துக்கிட்டு நல்லதை உங்களுக்கு கொடுக்காம போயிடுவான். அப்ப நீங்க எல்லாம் வெட்டியா போயிடுவீங்களே அப்படின்னு யார் கேட்கிறா, பௌத்தர்கள் கேட்கிறாங்க. நாம என்ன சொல்றோம், எங்க அப்பனுக்கு அமுதத்தாலையும் ஒண்ணும் ஆக போறது இல்ல, எங்க அப்பனுக்கு விஷத்தாலையும் ஒண்ணும் ஆக போறது இல்ல. சொல்ல போனா எங்க அப்பா எனக்கு விஷத்தை எடுக்கலைன்னா அங்க இருக்கிற அத்தனை பேர் என்ன இருப்பாங்க, போய் சேர்ந்து இருப்பாங்க. எல்லாரும் விஷம் வந்து அவங்களை திரட்டி அவங்க பஸ்பமாக்கி எடுக்கும். எங்க அப்பா விஷத்தை திரட்டி குடிச்சது இந்த உலகம் உய்யணும், உலகம் தழைக்கணும் என்பதற்காக செய்தானே தவிர அவனுக்கு விஷத்தினாலையும் ஒண்ணும் ஆறதில்ல, அவனுக்கு என்ன இதுல என்ன ஆறதில்ல, அமிர்தத்தினாலையும் ஒண்ணும் ஆறதில்லை. அதான் நம்ம சொன்னோம், ஞாபகம் இருக்கா, இருக்கிறதுலே பெரிய தோசை இது, பெரிய தோசை இது.
பிரதோஷம் நினைக்காம இருக்கிற காலங்கள் ஐயா. பெருமாளை நினைக்க மறந்த காலங்கள், மறந்த காலங்கள். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்தன்றி கொன்ற மகற்கு. எந்த தப்பு பண்ணாலும் அவனுக்கு பிராய்ச்சித்தம் உண்டு. பஞ்சமா பாதகம் பண்ணாலும் பிராய்ச்சித்தம் உண்டு. நல்லா கவனிங்க. என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு பிராய்ச்சித்தம் உண்டு. ஆனா ஒருவர் செய்த நன்றியை மறந்தால் அவங்களுக்கு பிராய்ச்சித்தம் கிடையாது. ஆனா சிவபெருமான் என்ன பண்ணான்? ஒவ்வொரு நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு பிறவிலையும் இந்த ஆன்மாவுக்கு தாயாவும் தந்தையாவும் குருவாவும் தெய்வமாவும் இருந்து அவன் அருள் செஞ்சுட்டு இருக்கிறனாலதான் இது பிறந்துச்சு. ஆனா இது என்ன பண்ணுது? சிவபெருமான மறந்துருது. சிவபெருமான் தான் உனக்கு தலைவர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறக்குது. அதுக்கு பேர் தான் என்னது? பிரதோஷம். ஆனா தேவர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க? பார்க்கடலை கடையிறதுக்கு போயிட்டாங்க இவன் விஷத்தை குடிச்சதுக்கு அப்புறமும். ஆனா அடியார்கள் என்ன பண்றாங்க? ஐயோ எங்க அப்பன் என்ன குடிச்சுட்டான், விஷம் சூடா இருக்குமே, அவன் உடம்பு சூடாயிருமே நினைச்சுக்கிட்டு தாயினுடைய அன்புல அவன் தலையில குடம் குடமாக பாலும் தயிரும் நெய்யும் கலந்து அவனை தாராட்டுறதுனாலதான் நமக்கு தேவர்களை விட ஒரு மடங்கு பெருமான்ட்ட அன்பு அதிகம். அதனாலதான் அடியவர்களுக்காக அவன் இறங்கி வருவான். தேவர்களுக்கு வரணும்னா கூசுவானா. கூசு மலர் பாதம் தந்தருள வந்தருளி தேசன் சிவலோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமான் அவன் காலு கூசுமா. இவனுக்கு போய் அருள் செய்யணுமா, சரி வேற வழி இல்லை அப்படின்னு போவானா. ஆனா நம்ம அடியார்களுக்கெல்லாம் அப்படியே தாயாய் வந்து அருள் செய்வானா. ரைட். அப்போ அவன் அன்னைக்கு விஷம் சாப்பிடல அப்படின்னா உயிர் தலைத்து இருக்காது. பிரம்மன் வந்திருக்கான். இவனே படைக்கலாம், இவனே காக்கலாம், எல்லாமே இவனே பண்ணா. இன்னைக்கு எல்லாமே இவனே பண்ணா யாருக்குத்தான் அனுபவம் வரும்? நீங்க பாத்துறீங்களா? சைக்கிள் ஓட்டம், அப்பா சைக்கிள் ஓட்ட கத்துருவாரு. என்ன பண்ணுவாரு? பின்னாடி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா என்ன பண்ணுவாரு? விட்டுருவாரு. ஏன்? இந்த புள்ள கத்துக்கணும். அனுபவம் யாருக்கு வரணும்? இந்த பிள்ளைக்கு அனுபவம் வரணும்ன்றதுக்காக தந்தை சைக்கிள் பழகி கொடுக்குற மாதிரி ஏன் இவரே சைக்கிளை வச்சு ஓட்டிக்கலாம்ல? அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் சைக்கிள் வச்சு ஓட்டிக்கலாம்ல? ஏன் அந்த பிள்ளை தனியா? அந்த பிள்ளைக்கு அனுபவம் வேணும்ல. அந்த அனுபவத்தை தருவதற்காகத்தான் அவன் நம்மளை விட்டுருக்கான். இந்த உலகத்துல பிரம்மனை விட்டுருக்கான், திருமாலை விட்டுருக்கான். அவங்க எல்லாத்துக்கும் அனுபவம் வந்தா தானே அவங்க மேல போக முடியும். அவங்க கொஞ்சம் சும்மா மேல போக முடியும். அதனால அனுபவம் தருவதற்காகத்தான் அவங்களுக்கு படைக்க சொல்றானே தவிர இவனே நினைச்சா படைக்கலாம், இவனே நினைச்சா காக்கலாம், அழிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஆளை உட்கார வச்சு அவங்க ஆள் போட்டு வேலை செய்யறதுக்கு காரணம் உனக்கு அனுபவம் வந்து இதுல இருந்து நீ வெளியே வான்னு சொல்றாங்க. நம்மளையும் படைக்க வச்சிருக்காங்கல்ல, படைச்சிருக்கோமா இல்லையா? நம்ம குழந்தைங்க இருக்காங்கல்ல, நம்மளும் பிரம்மன் தான். நம்ம குழந்தைகளை காத்துட்டு இருக்கோம்ல, நாமளும் என்னதான்? திருமால் தான். நம்ம குழந்தைங்களுக்கு அருள் செய்யறோம்ல, நாமளும் மாகேஸ்வரர் தான், நாமளும் சதாசிவர் தான். கடைசியில நம்மளாமே ஒடுக்கிக்கிறோம்ல, நாமளும் யாரு? உருத்திரன் தான். நம்ம 5 தொழில் நாமளும் பண்றோம். 5 தொழில் இது அபத்தமான வார்த்தை ஆனா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். 5 தொழில் நம்ம பண்றோம்னு சொன்னது மிகப்பெரிய அபத்தமான வார்த்தை. ஒரு புரிதலுக்காக, ஏன்னா அந்த அனுபவம் வரணும்ன்றதுக்காக சாமி எல்லா வேலையும் நம்ம கிட்ட கொடுத்து செய்ய சொல்றது. அம்மா என்ன பண்ணுவா? அம்மா போய் சூப்பரா சமைப்பா. ஆனா என்ன பண்ணுவா? பிள்ளைய கத்துக்கோம்மா, போற வீட்டுல அப்பதான் கொஞ்சம் நீ சமாளிக்க முடியும் தங்கம், கொஞ்சம் கத்துக்கோ அப்படின்னு சமையல் கட்டுல விட்டு 4 தடவை சூடு பட்டு பிள்ளை சமைக்கிறப்போ கண்ணீர் விட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை ரொம்ப அழகா சமைக்கணும், கையில ஊத்தி அந்த சாம்பாரை ருசிச்சு, அம்மா தாயே எங்க அம்மா வச்ச மாதிரியே இருக்கே தங்கமே, எங்க அம்மா வச்ச மாதிரி இருக்கே, இத்தனை காலம் நான் வச்ச சாம்பாரு டேஸ்டே இல்ல, என் புள்ள வச்சது என்னோட தாய் வச்ச மாதிரி இருக்கேன்னு அவ மகிழ்ந்து உச்சி முகரும் போது அந்த இடத்துல அந்த குழந்தை அப்படியே ரொம்ப தன்னை பெருமையா நினைக்கணும். அந்த மாதிரி பெருமை நம்மளெல்லாம் வாழை செய்யற மாதிரி செய்ய வச்சு அவன் உச்சி முகர்றான். நம்ம சரி, கடைசியாக ஒரு கேள்வி. அந்த கேள்வியோட நம்ம இப்பதான் 9வது கேள்விக்கே வந்திருக்கோம். இனி நம்ம என்னைக்கு 19வது கேள்விக்கு போறது? சரி, இருந்தாலும் இத சொல்லாம போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும்? சொன்னதெல்லாம் காத்தோடு காத்தாய் போய்விடும். அதுக்காகத்தான் 2 காதையும் ஒரு காதை பொத்திட்டு ஒரு காதை சொல்றது. என்ன காரணம்னா இது சொல்ல விஷயம் மனசுல ரீங்காரம் பண்ணணும்ன்ற. சரி, அடுத்து கடைசியா கேள்வி 9வது கேள்வி கேட்போம். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன். ஏப்பா தென்பால உகந்தாடுவான்ல, தென்பால்னா தெற்கு பகுதி யோகத்துக்குரிய பகுதி. தென் திசையை நம்ம என்ன சொல்றோம்? இப்பெல்லாம் என்ன பண்றாங்க? ஐயோ தெற்கா ஆகாது. ஏன்னா நானே அப்படிதான் ஒரு காலத்துல இருந்தேன். தெற்குன்னு என்னது? ஐயோ தெற்கா ஆகாது. வடக்கு இருக்கலாம், கிழக்கு இருக்கலாம், மேற்கு இருக்கலாம், தெற்கு ஆக. தெற்குன்னா என்ன திசை? தெற்கு யாரோட திசை?
கூற்றுவனுடைய திசை யம திசை. ஐயோ யம. ஆனா கவனிங்க, சைவத்துல சிறந்தது இதுதான். சிவபெருமான் செய்யற 5 தொழிலையும் ரொம்ப ரம்யமான வேலை இதுதான். சுடுகாடு காக்கிறது தாங்க ஐயா. இல்ல ஒடுக்குதல் தான் அவன் செய்யற 5 தொழிலையும் ரொம்ப ரம்யமானது. ஒரு பிள்ளைக்கு முழிக்கிறத விட, ஒரு பிள்ளைக்கு பால் ஊட்டுறதை விட, ஒரு பிள்ளை ஆடுவதை இருக்கிறத விட அந்த பிள்ளையை தூங்க வைக்கிறது தான் என்னது, அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும். அந்த பிள்ளை டான்ஸ் ஆடுறதை விட முழிச்சிரு. அது போல நாமெல்லாம் நினைக்கிறோம் சாகிறது பயம்னு. சாகிறது தான் இருக்குதுல என்னது சுகமான அனுபவம். இன்னைக்கு நாம உடம்புதான் சாகப்போகுது. நல்லா கவனிங்க, உடம்புதான் சாகப்போகுது. ஆன்மா என்னைக்கும் அந்த புரிதல் இருந்தா என்ன ஆகாது? செத்த வீட்டுல அழுக வராது. நம்மளுடைய சைவம் என்ன பண்ணுதுன்னா இறப்பை கொண்டாடுகின்ற சைவம். நாம எல்லாம் முக்தி, நம்ம எல்லாம் குரு பூசை பண்றோம். அதான் என்ன அர்த்தம்? குரு பூசை பண்றோம் என்னது? நம்முடைய சிவனடியார்கள் உடல் நீத்த இடம், சிவனடியார்கள் உடல் நீத்த அந்த இடம் தான் குரு பூசையா கொண்டாடுறோம். இன்னைக்கு வரைக்கும் பிறந்த நாளை கொண்டாடுற வழக்கம் கிடையாது. நாம என்ன பண்றோம்? உடல் நீத்த நாள், இறந்த நாள்னு சொல்ல மாட்டோம். ஏன் இறந்த நாள்? அது உடல் நீத்த, முக்தி பெற்றிருக்காங்க அவங்க, முக்தி அடைந்த நாள். அதனால இறப்பை என்னைக்குமே என்ன நினைக்காதீங்க, ஐயோ இவங்க சரி இது நான் சொல்லக்கூடாது, சரி விட்டுரும், நம்ம இதை விட்டோம். ஏன்னா நான் ரொம்ப சொன்னேன், ஆன்மா ஓய்வு எடுக்க போகுதுங்க. சாமி நினைச்சாருன்னா ஆன்மாவை காப்பாத்துவாரு. சரி நல்லபடியா இருக்கட்டும், கொஞ்ச நாள் இது இருக்கா, இருக்கணும்னு ஆசை இருக்கா, சாமி நல்லபடியா பார்த்து நான் தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடும். ரைட். நம்ம உங்க அப்பா எதுல ஆடுறான்? தெற்கு திசை வந்து யோக திசை, நமக்கு ஞானம் கிடைக்கக்கூடிய திசை தான் தென் திசை. அதனாலதான் தட்சிணாமூர்த்தி எதை பார்த்து உட்காந்துருப்பாரு? தெற்க பார்த்து உட்காந்துருப்பாரு. பாத்தீங்களா? தட்சிணாமூர்த்தி தென் ஞானம். உங்களுக்கு ஞானம் வரணும்னா தெற்கு நோக்கி தான் தவம் செய்யணும். தென் திசை, நம்மளுடைய நாடும் இங்கதான் இருக்கு, தென் திசை தான். தென் திசை ஞான திசை, ஞானம். அப்படி ஞானமா இருக்கக்கூடிய தெற்க நோக்கி ஆடுறவன் யாரு? எப்பயுமே நடராஜர் எப்படிதான் ஆடுவாரு? நடராஜர் எப்படிதான் ஆடுவாரு? தெற்கு நோக்கி தான் ஆடுவாரு. நடராஜர் தெற்கு நோக்கி ஆடுறது. தெற்கு வந்து யோகத்துக்கு, உங்க அப்ப யோகத்துக்கு ஆடுறப்ப பக்கத்துல ஒருத்தி வச்சு ஆடுறானே, என்னையா நியாயம்? ஒண்ணு யோகம் பண்ணணும், இல்ல அவளோட குடும்பம் பண்ணணும். இவர் ரெண்டையும் பண்றானே, என்னதான் அர்த்தம்? தெற்கு நோக்கி ஆடு தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் தென்பால் உகந்தான் பெரும்பித்தன் காலில். அங்கேயும் ஒரு பொம்பளைய வச்சு நிக்கிறானே, அங்கேயும் ஒரு பெண்ணை வச்சு நிக்கிறானேன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? எப்பா இவன் யோகத்தை மட்டும் கத்துக் கொடுக்கலாம். சப்போஸ் சிவபெருமான் யோகத்தை மட்டும் கத்துக் கொடுக்கலான்னு வச்சோங்க, அவர் வந்து இல்லறத்தையே கத்துக் கொடுக்கல, எந்த பெண்ணையும் கூட இல்லாம தனியா யோகமா நிக்கிறார். நீங்க எல்லா கடவுள்களும் எப்படி இருக்காரு? மற்ற சமயங்கள்ல கடவுள்கள் எப்படி இருக்காங்க? தனித்தனியா இருப்பாங்க. பாத்தீங்களா? பெண்ணோட எல்லாம் கலந்துருக்க மாட்டாங்க. நான் சில சமயம் பேரை சொல்லக்கூடாது, அதனால நீங்களே புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அவர் தனியா இருப்பார். அவர் எந்த பெண்ணோடையும் கலந்துக்க மாட்டேன்பார். ஓகேவா? எந்த பெண்ணோடையும் கலந்துக்க மாட்டேன். எல்லா சாமியும் தனித்தனியா வச்சிருப்பாங்க. பெண்களோட கலந்துகிட்ட மாதிரி சொல்லுவாங்க. அவர் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சிருக்காருன்னு சொன்னா வாயில போடு. அவனுக்கு எல்லாம் கல்யாணமே கிடையாது. அவர் வந்து யோகா. ஆனா நம்ம அப்ப குடும்ப சகிதமா என்ன பண்ணுவான்? போட்டோ. எப்படி போட்டோ? பையன் இந்த அம்மா சோமாஸ்கந்தரா போட்டோ. மயிலை கபாலீஸ்வரர் இப்ப பாத்தீங்களா? அவன் கபாலின்னு ஆட்டுவாங்க. இங்க உட்காந்து முருகனை உட்காந்துருப்பான் நடுவுல, அவன மாதிரியே அப்படியே டிட்டோவா போட்டு வச்சு அப்படி 2 பேரும் அப்படி ஒய்யாரமா உட்காந்து ஆடுற காட்சியை பார்க்கும்போது அப்பாவும் மகனும் என்னம்மா ரம்மியம் பண்றாங்க. சரி, இப்போ இவன் யோகத்தை மட்டும் கத்து கொடுத்தா என்ன நடக்கும்? வர்றவங்க எல்லாம் யாருமே கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? யோகத்தை கத்துக்கிட்டு எங்க போயிருவாங்க? யோகத்தை கத்து என்ன வரும்? தவம் போயிருவாங்க. இல்ல, யோகத்துக்கு அப்புறம் என்ன வரும்? ஞானம் வரும். எல்லாரும் எந்த சமயத்திலயும் சொல்லாத கருத்து. எல்லாரும் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தா, கொஞ்சம் போல ஒரு டீ குடிச்சிருந்தா, அப்படியே பெட்ல படுத்திருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆன் பண்ணலாம். முக்கியமான செய்தி என்னன்னா, இவன் யோகத்தை கத்து கொடுத்திருந்தா ஒரு 50 பேர் வந்திருப்பாங்கல்ல, அந்த பேட்ச் என்ன பண்ணும்? கிளாஸ முடிச்சுட்டு என்ன பண்ணிடும்? அங்க போயிடும். எல்லாம் சிவபெருமான் திருவடிக்கு போயிடும். ஒரு மித்த ஆன்மாக்கெல்லாம் உடம்பு யார் தருவான்? மித்த ஆன்மாவுக்கு என்ன வேணும்? இங்க போகத்தை அனுபவிக்கிறதுக்கு உடம்பு வேணும் இல்ல? அந்த உடம்பு வேணும்ன்றனால, அதுக்கு காரணம் வேணும்ன்றனால சிவபெருமான் என்ன சொல்றான் அப்படின்னா, போகத்தையும் சொல்லித்தான். போகம் இருந்தா தான் இந்த ஆன்மாவுக்கு என்ன வரும்? உடல் வரும். அடுத்த ஆன்மாவுக்கு உடல் வரும். ஆனா இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா? சைவத்தை பொறுத்த வரைக்கும்
இல்லறம் முடிச்சுட்டு தான் போகணும். ஏன் இல்லறம் சிறந்தது? அண்டாக்குள்ள குண்டா போகும், குண்டாக்குள்ள அண்டா போகும். இல்லறத்துக்குள்ள எது இருக்கு? துறவரம் இருக்கு. இல்லறத்துக்குள்ள துறவரம் இருக்கு. துறவரத்துக்குள்ள என்ன இல்ல? இல்லறம் இல்லை. இந்த ஆன்மா எல்லாத்தையும் அனுபவிச்சு 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 60 வயசுல 65 வயசுல 2 பேரும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாங்க. கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு, காமத்தை அனுபவிச்சாச்சு, குழந்தை அனுபவிச்சாச்சு, பொருள் அனுபவிச்சாச்சு, வீடு அனுபவிச்சாச்சு, எல்லாம் அனுபவிச்சு பூரிதமா இருக்கும்போது இனிமே நமக்கு அனுபவிக்க ஒண்ணுமே இல்லம்மா, சரி நம்ம பிள்ளைங்க எல்லாத்துக்கும் நல்லது சொல்லிட்டு நம்ம அப்படியே போவோம் அப்படின்னு 2 பேரும் பூரண கும்பம் மாதிரி உட்கார்ந்து இருக்காங்கல்ல. யாரு? தாயும் தந்தையும் 65 வயசுக்கு மேல அப்படியே எல்லாம் நிறைஞ்சு எல்லாத்தையும் அனுபவிச்சு பூரண கும்பமா எல்லாத்தையும் அனுபவிச்சு இனிமே இதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு உட்கார்ந்துக்க கூடிய அந்த நிலைக்கு பேரு தான் துறவரம். அதனாலதான் 60 வயசுக்கு மேல என்ன பண்றோம்? சஷ்டியத்தை பூர்த்தி செஞ்சு அவங்க திருவடியை வணங்குறோம். ஏன்னா அவங்க யாரு? பூரண கும்பம். அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு நீங்கிறவங்க. அனுபவிக்க சாப்பிடாம நம்ம வந்து என்ன பண்றோம்? சாப்பிடாம விரதம் இருக்கிறது பட்னியா இருக்கிறது பேரு விரதம் இல்ல. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இனிமே எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சு உட்கார்றது பேர் தான் விரதம். அந்த பூரித நிலைய. அதனால என்ன சொல்றாங்க? தென்பால் உகந்திலனேல் பேதாய் இருநிலத்தார் விண்பால் யோகு வீடைகுவார். வீடு இருக்காங்க, எல்லாரும் வீடுக்கு போயிடுவாங்க. மித்தவங்க எல்லாம் என்னது? எவ்வளவு ஆன்மாக்கள் இருக்கு? எவ்வளவு ஆன்மாக்கள் இருக்கு சாமி? மொத்தம் இந்த உலகத்தை மொத்தம் இந்த பிரபஞ்சத்துல மொத்தம் எவ்வளவு ஆன்மாக்கள் இருக்கு? 84 லட்சம். 84 லட்சம். 84 லட்சம் வெரைட்டி இருக்கு. 84 லட்சம் வெரைட்டி தான் இருக்கு. எத்தனை இருக்கு? 84 லட்சம் வெரைட்டி எத்தனை இருக்கு? எண்ணில் அடங்காது. நல்லா இந்த ஒரு செய்தியோட நிறைவு செய்யறோம். அவ்வளவுதான். அதையும் அப்படியே நிறைவு செய்த ஒரு செய்தியோடு கவனி. எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒரு நிமிஷம். இதோட இந்த ஒரு செய்தியோட நிறைவு. அவனுடைய பெருங்கருணை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு நிமிடம் போதும். நாம எல்லாம் இப்போ நம்ம இட்லி அவிச்சு போட்டாச்சு. மாஸ்டர் என்ன பண்ணிருக்காரு? மாஸ்டர் இட்லியை வச்சு கவுத்துட்டாரு. 2வது ஈடு ஊத்திருக்காரு. இந்த 2வது ஈடுல இருக்கிற இட்லி தான் நம்ம. ஈடுல இருக்கிற இட்லி நம்ம. ஏன்னா நம்ம வெந்து நம்ம திரும்ப எங்க போறோம்? சிவனுடைய திருவடிக்கு போறோம். அந்த ஈடுல இருக்கக்கூடிய வெந்துட்டு இருக்கிற இட்லி நம்ம. ஏற்கனவே கொட்டிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஏற்கனவே அடைஞ்ச ஆன்மாக்கள். ஆனா திரும்பி பார்த்தா என்ன இருக்கு? பெரிய டபரா நிறைய மாவு இருக்கு. நினைச்சுக்கோங்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் எத்தனையோ கோடி ஆன்மாக்கள் சிவனோட திருவடிக்கு போயிடுச்சு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த நேரத்துல கோடிக்கணக்கான, கோடி இல்ல எத்தனையோ கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் அவன் திருவடிக்கு போய் சேர்ந்துட்டே இருக்கு. எத்தனையோ கோடி ஆன்மாக்கள் பேட்ச் உடல் எடுத்து வந்துகிட்டே இருக்கு. அதாவது உடல் எடுத்த ஆன்மாக்கள் எண்ணிலி, போன ஆன்மாக்கள் எண்ணிலி, இருக்கிற ஆன்மாக்கள் எண்ணிலி, உடலே கிடைக்காம இருக்குல்ல ஆன்மாக்கள், அதுவும் எண்ணிலி. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு கோடி பிறவி எடுத்துட்டோம்ல, எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி சொல்றாருல. எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிட பிறவி அவதாரம் சொல்றாருல. நாம இவ்வளவு பிறவி எடுத்துட்டோம். ஆனா இன்னும் ஒரு பிறவி கூட எடுக்காத ஆன்மாவும் உண்டு. அதை நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு. நாம கீழே விழுந்துட்டோம்னா என்ன நினைப்போம்? கீழே விழுந்துட்டோம்னா நல்ல வேலை யாரும் பார்க்கலன்னு. அது மாதிரி நாம இத்தனை கோடி பிறவி எடுத்திருந்தாலும் அப்பாடா இன்னும் ஒரு பிறவி கூட எடுக்காத ஆன்மாவை கம்பேர் பண்றப்ப நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? எவ்வளவோ பெரிய இடத்துல இருக்கோம் இல்ல? அதனால அந்த பிறவியிலையும் சிவபெருமான நம்புகின்ற பிறவியா கொடுத்து, திருநீரு அணுகின்ற பிறவியா கொடுத்து, திருவாசக சிந்தனை அணுகின்ற பிறவியா கொடுத்து, சிவபெருமான் ஒருவனே பெரியவன் என்ற பிறவி கொடுத்து நம்மளை ரொம்ப பக்கத்துல கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடி பேற்ற நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்பா உடைய ஒரு கணமும் மறக்க மாட்டேன் சாமி. எத்தனையோ ஆன்மாக்கள் இன்னும் பிறவி என்ற சூழலுக்குள்ள வராம இருக்கிறப்போ இந்த அடிநாயன கோடி பிறவி கொடுத்து இன்னைக்கு உன் திருவுடைய புகழ பேசுற மாதிரி நீதான் வசதி, நீதான் எல்லாத்துக்கும் பரம்பொருள்ன்ற உணர்கின்ற தன்மையை ஆன்மாக்குள்ள கொடுத்து திருச்சாளனை படிக்க வச்சு பதிமுதன்மையத்தை புரிய வச்சிட்டு இருக்கிய பெருமானே, நான் என்ன தவணை செஞ்சிருக்கேன், ஒன்னும் கவலைப்படாதப்பா. இந்த பிறவி விட்டாலும் பரவாயில்ல, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று சொல்லி பெருமானை வழிபடுகின்ற அடுத்த பிறவியிலும் புழுவா பிறந்தீங்க, கவலைப்படாதீங்க. அடுத்த பிறவியில நீங்க பிறவாமை வேண்டும். யார் கேட்கிறா? காரைக்காலமையார் கேட்கிறாங்க. அந்த அப்பனே பார்த்தாச்சு,
அப்படியே பார்த்ததுக்கு அப்புறம் சாமி என்ன கேட்கிறாரு, என்ன வேணும்? பிறவாமை வேண்டும். ஆர்டர் போடல சாமி. என்ன கேட்டிருக்காங்க? மீண்டும் பிறப்பு உண்டு. சாமி எனக்கு தெரியாது என் கணக்கு என்னன்னு, நான் உன்னை பார்த்துட்டேன், பார்த்ததுனால என்ன அர்த்தம் இல்ல, எனக்கு மீண்டும் அடுத்த பிறவி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீ போட்டாலும் போடுவேன். அப்படி போட்டேன்னா ஒன்னே ஒண்ணு சாமி, உன்னை மறவாத நிலை வேண்டும். நான் பட்டுப்பூச்சியா போனாலும் சரி, சிலந்தி பூச்சியா போனாலும் சரி, திருவானைக்காவுல உனக்கு சிலந்தி பந்தல் போடுற சிலந்தியா பிறக்கணும் சாமி. யானையா பிறந்தா உனக்கு அங்க இருக்கக்கூடிய நீர் எடுத்து அபிஷேகம் பண்ற யானையா பிறக்கணும் சாமி. எறும்பா பிறந்தா எறும்பியூர்ல உனக்கு எறும்பாலேயே அபிஷேகம் செய்த அந்த குரங்கா பிறந்தா வாலீஸ்வரர் கோயிலு, பூனையா பிறந்தா புனுகீஸ்வரர் கோயிலு, நாயா பிறந்தா, அப்படி எல்லா பிறப்பும் பிறந்தாலும் உன்னை மட்டும் மறக்காத சாமி அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி. அப்போ இந்த ஆன்மாவுக்கு உடல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா அந்த ஆன்மா என்ன இதுல இருக்கணும்? யோகத்துல இருக்கக்கூடாது. இந்த ஆன்மா போகத்துல இருக்கணும்ன்றதுக்காகத்தான். ஏன்னா போகத்துல என்ன உண்டு? போகம் பண்ணி பண்ணி எங்க போயிடுவோம்? யோகத்துக்கு போயிடுவோம். யோகம் பண்ணி பண்ணி ஞானத்துக்கு போயிடுவோம். அதனால போகத்துக்குள்ள யோகம் உண்டு, யோகத்துக்குள்ள என்ன இல்ல? போகம் இல்ல. அதனால இல்லறத்துக்குள்ள துறவரம் இருக்கு, துறவரத்துக்குள்ள இல்லறம் இல்லை. அப்படிங்கறதுனால அந்த பெரும் பேற்றை பெருமான் தருவதற்காக அவன் தென்பால் உகந்து ஆடினாலும் பக்கத்துல யார் வச்சு ஆடுறான்? ஏய் என்ன வேணாலும் பண்ணு, ஆனா உன்னுடைய மனைவியோடு கலந்துரு. உன் மனைவிக்கு சரிசமமான அன்பை கொடு. உன் மனைவியோடு சரிசமமாக நீ குடும்பம் செய். அதுதான் நீ இறைவனை அடைகின்ற பெரும் கூற்று என்று சொல்லி பெருமான் இந்த இடத்துல நம்ம 9வது பாட்டோட தான் நிறைவு செய்யறோம். இனி 19வது பாட்டு வர்றதுக்கே 14 அமர்வு வந்துடும் நினைக்கிறேன். திரும்பவும் 14 அமர்வு வந்தாலும் வருது. ஆனா வேகமா போயிடலாம். அடுத்த அமர்வுகள் அடியார்கள் கோச்சிக்க வேணாம். அடுத்த அமர்வுகள் ஏன்னா இந்த ரீகேப் போடலைன்னா இந்த திருச்சாரல் எடுத்ததே கொஞ்சம் சிரமமாயிடும். ஏன்னா இன்னும் அடியவர்கள் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கும் போது தக்ஷனை ஏன் யாகத்துக்கு போலன்னா இவரை கும்பிட மறுக்கல. அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? இவனுக்கு சிவபெருமான கும்பிட மறுக்கல, சிவபெருமான முதன்மையா வைக்கலன்றதுக்காக அவன் போய் அடிச்சான்னா அப்ப அவன் கடவுளா? அவன் அதுக்காக வரல. கணக்கு தப்பா போயிடும். சிவபெருமானுக்கு சமமா இன்னொரு பொருளை வச்சா கணக்கு என்ன பண்ணிடும்? 1 கிலோ படிக்கலுக்கு பதிலா என்னதான் வைக்கணும்? 1 கிலோ படிக்கலுக்கு பதிலா 1 கிலோ படிக்கலை தான் வைக்கணும். 1 கிலோ படிக்கலுக்கு பதிலா 1/4 கிலோ படிக்கலை வச்சா ரெண்டுமே ஒண்ணுன்னு சொன்னா அளவே தப்பா போயிடும்ல. அந்த அளவீடே தப்பா போயிடும்ல. அதனால என்ன ஆகும்? மொத்தமே தவறாயிடும். அதனால அந்த சமானத்தெல்லாம் இங்க வேலையே கிடையாது. அந்த சமானம் இங்க வேலையே கிடையாதுன்றதான் அவன் பண்ணான். அவனுக்கு ஒரு நாளும் கோபமும் கிடையாது. நீங்க அவனை வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் உங்களுக்கு அருள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய கருணையின் நிதி பெருமான். அவனை போன்ற கருணை கடல் யாருமே இல்லை என்று சொல்லி அவருடைய திருவடியை இன்னும் வருகின்ற வெள்ளிக்கிழமை அழுத்தி வழுத்தி பெற்ற போறோம். அதனால மிஸ் பண்ணிடாம வெள்ளிக்கிழமை 8:30க்கு தம்முன்னு எல்லாரும் ஆஜராயிட்டீங்கன்னா இன்னும் பெருமானை வச்சு செய்வோம். பெருமான அவனுடைய அனுபவ நிலைகள் எல்லாம் வச்சு செஞ்சு அவனை அனுபவிச்சு அவனை அப்படியே பிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அவனை அனுபவிச்சு அவனுடைய அனுபவங்கள் எல்லாம் செஞ்சு நாம ஒரு வழியா திருச்சாரல் முடியறப்போ ஒண்ணு நாம சிவபெருமானோட இருக்கணும், இல்ல அவன் நம்மளோட இருக்கணும். 2ல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். ஒண்ணு நாம அவன்கிட்ட இருக்கணும் இடைவிடாம, இல்ல அவன் நம்மகிட்ட இருக்கணும். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நடந்தே தீரணும். அதை விட்டுட்டு எங்க அப்பனை பிடிச்சா பிடிப்பேன், பிடிக்காம அந்த மாதிரிதான் கிடையவே கிடையாது. நோ டவுட், எங்க அப்பனைத்தான் பிடிப்பேன், வேற யாரையும் பிடிக்க முடியும். என்ன அடிச்சாலும் சரி நம்ம அப்பந்தான் எல்லாத்துக்கும்ன்ற அந்த உணர்வை உங்களுக்குள்ள ஊட்ட வேண்டிய பொறுப்பு குருநாத திருவடி பணிந்து அடியனுக்கு இருக்கிறனால அதை செய்யற. அடியார்கள் போயிட வேணாம். 2 நிமிஷத்துல நிறைவு பண்ணிடுவோம். 2 நிமிஷம் தான் நிறைவு செய்யும் விதமாக அம்மா பிரேமா அம்மா நிறைவு பாட நினைச்சுவாங்க. போயிட வேணாம் யாரும். 2 நிமிஷத்துல போயிடுவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருடைய தமிழ் சென்னிமேல் சுட்டி வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அடியார்களுக்கு ஒரு சின்ன களம் இது.
இந்த தளத்துல 2 நிமிடம் தான் டைம். உங்களுக்கு கேள்விகள் இருந்தா எழுப்பலாம். ஏதாவது மாற்று உடன்பாடையா நீ என்னையா பதில் சொல்றதெல்லாம் புரியல, தப்பு, நீ எல்லாம் சொல்றதே வேஸ்ட் அப்படின்னு என்ன நீங்க தண்டிக்கலாம். இல்ல நீ சொன்னது பரவாயில்ல, ஏதோ ஏத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு உடன்படலாம், எதிர்படலாம். உங்களுக்கு கேள்விகள் இருந்தா எழுப்பலாம். 3 விஷயம் மட்டும் செய்யலாம். உங்களுடைய சொந்த கருத்தை இங்க நீங்க பேச வேண்டாம். அடியனை பற்றி உயர்வாகவும் நீங்க பேச வேண்டாம். இது 3 விஷயங்கள் மட்டும் அடியார்கள் இருந்தா கேட்கலாம். உடன்படலாம், எதிர்க்கலாம், அல்லது கேள்விகள் ஐய வினா இருந்தா கேட்கலாம். இது 3 கேட்கலாம். உங்களுக்கான களம் இது. அம்மா சுவாமி துருங்க சொல்லணும் எல்லாரும். அம்மா பிரேமா ஐயா, அண்ணாமலையார் தெய்வம் சொன்னீங்க இல்லைங்கய்யா, அவங்க அடிமுடி தேடி நான் தான் பெரியவன்னு சொல்லி போறதுனால தானே அதுக்கப்புறம் தானே அவர் ஜோதியா காட்சி கொடுத்தாரு. இல்ல ஜோதியா காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடிமுடி தேடி போறாங்க. அடிமுடி தேடினதுக்கு அப்புறம் ஜோதியா காட்சி கொடுக்கல. அவங்க ஜோதியா ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன இந்த ஜோதி இருக்கு, இந்த ஜோதிக்கு அப்ப அந்த இருக்குமே, ஆதி இருக்குமே, அதை போய் பார்க்கலாமேன்னு 2 பேரும் கீழே பன்றியா கடந்து வரும், மேல அன்னமா பறந்து வரும் பண்ணும்போதுதான் அங்க ஜோதியை வச்சுதான் அந்த விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. அதனால இது நடந்ததுக்கு அப்புறம் தான் ஜோதியே வருது. ஜோதி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை. அதாவது பெருமாளுடைய அடிமுடியை தேடிதானே போறாங்க. பெருமாள் அடிமுடியை தேடிதான் போறாங்க. அப்புறம் தான் தெரியாத காட்சி கொடுக்குறாரு. ஜோதியினுடைய அடிமுடியத்தான் தேடி போறாங்க. ஒரு பொருள் இருக்கு, அப்ப இந்த பொருள் கண்டிப்பா பெருமாள் அடிமுடி தேடி போகல. சிவபெருமான் சடாமுடியோட சூளத்தோட நின்னோடனே ஓகே இவன் அடிமுடியை பார்க்க ஜோதி நின்னுச்சு. அந்த ஜோதியினுடைய தொடக்கம் இருக்குமே, முடிவு இருக்குமேன்னு சொல்லி ஜோதியினுடைய அடிமுடியை தேடித்தான் அவங்க போறாங்களே தவிர சிவபெருமானுடைய அவங்க சிவபெருமானே அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அது ஏதோ ஒரு பொருள், அதனுடைய அடிமுடியை கண்டுபிடிச்சிடலாம்னு போய் ட்ரை பண்றாங்க. அவங்களால முடியல. இதுதான் விஷயம். நல்லது நல்லது நல்லது, அருமை அருமை. நன்றிங்க சிவன். ஐயா, அவங்க சிவபெருமான் கிட்ட தாங்க போய் நான் பெருசா நீ பெருசானே பஞ்சாயத்துக்கு போறாங்க. இல்ல சிவபெருமான் ஒருத்தர் இருக்கிறேன்னு தெரிஞ்சாலும் அவங்க சிவபெருமான்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணலாம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டான். நாங்க தான் உயர்ந்தவர்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். இவன் அமைதியா போய் ஜோதியா நின்று காமிச்சான். நிறைய குளறுபடியான ஸ்டோரிகள் இருக்கு, அதெல்லாம் நம்ப வேண்டாம் சுவாமி. இதுல என்னன்னா தாருகாவனத்து ரிஷிகள் நல்லா கவனிங்க. தாருகாவனத்து ரிஷிகள்ல மோகினி திருமால் ஹெல்ப் சப்போர்ட் பண்ண மாதிரி. இவனுக்கு யாரு சப்போர்ட் பண்ணணும் தெரியாம கேக்குறேன். இவனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணுமா? திருமால் பின்னாடி இவங்க எல்லாரும் போயிட்டாங்க, திருமால் மோகினி எடுத்து அப்படி சொல்லக்கூடாது. இவன் ஒருத்தன் தான் வந்தான். இவன் ஒருத்தன் வந்தோடனே இவன் அழகுல மயங்கி அந்த பெண்கள் மயங்கினாங்க. பெண்களுடைய கற்பு குறைஞ்ச உடனே இவங்களுக்கும் தவ வலிமை போயிடுச்சு. அப்படித்தான் நம்ம பொருள் கொள்ளுமே தவிர திருமால் பெண்ணா மயக்கி வந்தாருங்கிறது அந்த இடத்துல நம்ம பொருந்தாங்க. அதனால அதை அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. நிறைய ஸ்டோரி திருப்புகள் இருக்கு. நாம திருப்புகளே இல்லாம சிவபெருமானுடைய பெருமையை மட்டும்தான் பேச வந்திருக்கோம். வேற யார் பெருமையும் பேச வரல. ரைட், அருமை. இன்னும் ஒரே ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு விரைவு செஞ்சிடலாம். சிறப்புங்க ஐயா. இந்த இல்லறம் முடிச்சிட்டு துறவரம் சொன்னீங்க இல்ல, அது ரொம்ப சிறப்புங்க ஐயா. வெறும் ஆமா இல்லறத்துல இருந்து துறவரத்துக்கு போலாம், ஆனா துறவரத்து உள்ள இல்லறத்தை நுழைக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது அனுபவம் பட்டு நம்ம போறதுதான் சிறந்ததுங்க. நன்றிங்க ஐயா. மகாலட்சுமி அம்மா கரம் வைத்திருக்காங்க, அவங்களோட நிறைவு சேரும். ஐயா திருச்சிற்றம்பலம்ங்க ஐயா. அருமையா இருந்தது இன்னைக்கு. கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொரு நீங்க கேள்வி கேட்கும் போதும் அதுக்குரிய முக்கியமான இப்ப ஒண்ணுல்ல தக்ஷனோட அது அறியாமை அப்படின்றத சொல்லணும். அப்புறம் பிரம்மனோட தலையை கொய்தது தன்முனைப்பு, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் சிவபெருமானோட எண்குணத்தை அடிக்கடி நம்ம சொல்லும் போது யாரு கூடயும் எது கூடயும் கம்பேர் பண்ணவே முடியாதுன்றத அடிக்கடி சொன்னா அடியார் பெருமக்கள் யாரையும் யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாது, பெருமான் தான் அப்படின்றத நம்ம மறவாம இருப்போம். அவரோட எண்குணம் தான் ரொம்ப பெருசு. அத அடிக்கடி சொன்னா அடியார் பெருமக்களுக்கு இன்னும் பெருமானோட பெருமை இன்னும் அது மட்டும் அடியனுடைய கருத்துங்க. சிவாத்ம சிறப்பு சிறப்பு சிறப்புங்க சுவாமி. அதாவது எண்குணத்தை பத்தியும் நிறைய அமர்வுகள்ல பேசியிருக்கோம். பட் திருச்சாளரை ஒட்டி வருகின்ற அந்த செய்திகளை மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்கிறதுனால நம்ம எண்குணத்தை பத்தி நம்ம கிட்டத்தட்ட வெறும் பெருமானுடைய எண்குணத்தை மட்டும் ஒரு 10 அமர்வுகளா சொன்னோம். 10 அமர்வுகள்னா ஒரு 12 மணி நேரமா அதை சிந்திச்சிருக்கோம் நம்ம அடியார்களோடு.
அதுவும் நடந்திருக்கு. ஆனா இது திருச்சாளரை ஒட்டி அவன் பெரியவன் சொல்லலாம். அதே விஷயத்தையும் மாடிஃபை பண்ணி சொல்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. சித்ரா தேவி அம்மா வைத்திருக்காங்க, அவங்களோட நிறைவு செய்யறோம், மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, மறுப்பு வாய்ப்பு. சிவாய நம்மையா திருவடி வணக்கம். அடியனுக்கு இந்த குழுவில சேர்றதுக்கு தங்களோட 14வது பாடல்ல இருந்துதான் வாய்ப்பு கிடைச்சது ஐயா. நான் ரொம்ப தாமதமா குழுவில இணைஞ்சேன். இருந்தாலும் இப்ப நீங்க கொடுத்திருக்க ரீகேப் இருக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு ஐயா. நீங்க சொன்ன ஒரு பாடலும் வேக வேகமா குறிப்பெடுத்து இதுக்காகதான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு குறிப்பெடுக்கிறதுக்கு, அதாவது நான் திருச்சாலையில பாதியில இருந்துதான் ஆரம்பிச்சேனேன்ற ஒரு வருத்தம் இத்தனை நாளா இருந்துட்டு இருந்தது. அந்த வருத்தம் இன்னைக்கு நீங்க பெற்றேன் ஐயா, உங்க அருளால. திருவடி வணக்கம். சிவாய நம்மையா. ரொம்ப அருமையா ரீகேப்பே இவ்வளவு அருமையா இருந்ததே. நீங்க முன்னாடி எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க, தவற விட்டுட்டோமேன்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. இருந்தாலும் உங்களோட பழைய யூடியூப் எல்லாம் போட்டு கேட்டு படிச்சுக்கணும்ன்ற ஆர்வம் ரொம்ப மேலிடுதையா. நன்றி. சிவாய நம்மையா. திருவடி வணக்கம். தவம் 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 சுவாமி. சர்வமும் சிவார்ப்பணம். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. அதாவது நம்ம ஒவ்வொரு அமர்வு நீங்க சப்போஸ் உங்களுக்கு வேறு எல்லாமே ரீகேப் இருக்கு, நீங்க போய் பாத்தீங்கன்னா நம்ம திருச்சாலை எப்ப தொடங்கணும்ன்றது இருக்கு. ரீகேப்னு கொஞ்சம் ஒரு 10 பாட்டா முடிச்சலான்னு பார்த்தா 9 பாட்டு தான் வந்துருச்சு. ஏன்னா இங்க வந்து வேகமா முடிக்கிறது நம்மளுடைய நோக்கம் அல்ல. சிவபெருமான உங்க மனசுல நிலைநாட்டணும், அவ்வளவுதான் நோக்கமே தவிர இத வேகமா சிலபஸ் மாதிரி வேகமா முடிச்சு இந்த காலக்கெடுல முடிக்கணும். அவன் காலத்துக்கு அப்பாற்பட்டவன், காலன் அப்படிங்கிற அந்த பெருமானை காலத்துக்கு அப்பாற்பட்டுதான் சிந்திக்க முடியும். இது வந்து டிப்ளமோ படிப்போ, சான்றிதழ் படிப்போ, பட்டய படிப்போ அல்ல. இது காலம் கடந்து உணர்ந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்துருக வேண்டிய ஒரு பெரிய படிப்பினை என்பதனால நம்ம சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு நம்ம சாடு போயிட்டே இருக்கோம். இது எப்ப முடியும், எப்ப முடியாது, இதனால என்ன கிடைக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. அவனை அனுபவிக்கிறோமா இன்னைக்கு, அவ்வளவுதான் இன்னைக்கு மீல் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு சாப்பிட்டோமா முடிஞ்சது, நாளைக்கு அந்த சாப்பாடு கிடைக்குமான்றதை விட இன்னைக்கு சாப்பிட்டுட்டாங்க பெருமான் அப்படின்னு அவனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி அடியார்களை ஏற்றுக்கொண்டமைக்கு. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அடியனுடைய அலைபேசியில உங்க குரல் பதிவை கொடுக்கலாம். உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் செய்யலாம், உடன்பாடு இருந்தாலும் நீங்க செய்யலாம். எல்லாத்துக்கும் சிவார்ப்பணம், சர்வமும் சிவார்ப்பணம் என்று சொல்லி அடியாருடைய திருவடியை அடியேன் இறைவனை வணங்கி நிறைவு செய்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனக்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம் சாமி. வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்துருங்க. நமச்சிவாய். நன்றிங்க சாமி. அனைத்து அடியார் பாதம் பணி